நல்ல ஒரு கிருபை என்று நம்முடைய பரிசுத்த வேதாமத்தை உயர்த்தி நாம் எப்பொழுதும் செய்கிற விசுவாச அறிக்கை உள்ளத்தில் விசுவாசித்து பேசுவோம். இது என்னுடைய பரிசுத்த வேதாம். இது என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த நபர் தான் நான். இந்த பரிசுத்த வேதாவும் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அவைகள் எல்லாம் தேவ கிருபையில் என்னிடம் உண்டு. இந்த பரிசுத்த வேதாகும் நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறதோ அவைகளை தேவ பலத்தால் கடந்த காலத்தில் செய்தேன், தேவ பலத்தால் நிகழ்காலத்தில் செய்கிறேன், தேவ பலத்தால் வருங்காலத்தில் செய்வேன். இன்றைக்கு இந்த பரிசுத்த வேதாமத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரால் நான் போதிக்கப்பட இருக்கிறேன். எனது இருதயமும் எனது மனமும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க கவனமாகவும் திறந்த மனதுடன் உற்சாகமாய் இருக்கிறது. தைரியமாய் நான் அறிக்கை செய்கிறேன். நான் இன்றைக்கு இருப்பது போல தொடர்ந்து இருப்பதில்லை. என் நிலை செழிப்பாய் மாறும். ஆவி, ஆத்துமா, சரீரம், பொருளாதாரம், கையின் பிரயாசம், சமூக வாழ்வு, குடும்ப வாழ்வு, தனிப்பட்ட வாழ்விலே செழிப்பாய் மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்வோம். நான் இன்னைக்கு மாத பிறப்பில் பேசுகிற மாதிரி நான் பேச போகிறதில்லை. நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க தேவன் கிருபை தருவாராக. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளை நடக்கிறவன் எவனோ அவன் எப்படிப்பட்டவங்க? பாக்கியவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தர் அவன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிரும். ஸோ கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள், பயப்படுபவர்கள் யாரு? கர்த்தருடைய வசனங்களை கை கொள்கிறவர்கள். கை கொள்கிறவர்கள் யாரு? கர்த்தர் மேல் அன்பாக இருக்கிறவர்கள். அன்பாக இருக்கிறவர்கள் யாரு? அவருடைய பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய பலத்தினால் அன்பு கூறுகிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதுதான் அன்புள்ளவன் தேவனை அறிந்திருக்கிறான், அன்பில்லாதவன் தேவனை அறியான். ரொம்ப கிளீனாக அடிச்சு நவுத்தி போயிட்டே இருக்கிறார். ஆகவே தேவனுடைய வசனம் அதுதான் நமக்கு கோட்பாடே, அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் கொள்கை. இந்த கொள்கையின்படி போனால் என்றைக்குமே நாம் தோல்வி காண மாட்டோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. This is the way God leads his people. ஆகவே அன்பாய் இருந்து தேவனுக்குள்ளாக பாம்பெரும் வெற்றிகளை காண்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. ஓகே, கர்த்தருடைய அப்போ அதுக்குள்ள பார்த்தோம் நம்ம. அப்போ நான் தேவனோடு கூட இணைந்து இருக்கிற ஒரு வாழ்வு, ஒருவனுடைய குணலட்சணம் நேர்மையானதாகவும் நாணயமானதாகவும் பொறுப்புள்ளதாகவும் ஒழுக்கமானதாகவும் வலிமை மிக்கதாகவும் நம்பிக்கை உள்ளதாகவும் தேவனால் மரியாதை மதிப்பு பெற்றதாகவும் நல்ல வளர்ச்சி உள்ளாக வருகிறதாகவும் இது காணப்படுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ வளர்ச்சி என்பதை குறித்து நாம் தியானித்து வருவோம். நான் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறேன்னா நான் நல்ல வளர்ச்சி காண்பேன். முதல்ல கிருபையில் வளர்ச்சி, 2 அவரை அறிகிற அறிவன் வளர்ச்சி. நான் அந்த அறிகிற அறிவு வளர்ச்சி இல்லைன்னா இப்படியே இங்கெங்கே ஓடிக்கொண்டு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா, யாராவது என் தேவைகளை சந்திக்க மாட்டாங்களா, யாராவது எனக்காக ஜபிக்க மாட்டாங்களா, யாராவது எனக்கு பணம் காசு கொடுத்து உதவி செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் வரக்கூடாது என்பதை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஸோ அப்போ நான் என்ன செய்யணும்? அப்போ நான் முற்றிலுமுடிய தேவனை சார்ந்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சில பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவேன், எப்பா உங்களுக்கும் அவர் தகப்பர், நீ ஏன் நெருக்கமாக வாழ்றதில்ல, உன் தகப்பனாரோட பெற்றோட நெருக்கமாக வாழ்ற, போ, உனக்கும் அவர் தகப்பன் தான், உனக்கும் தாய் தான், போய் பாரு அப்படின்னு சொல்லுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போது எல்லா பிள்ளைகளையும் சமநிலையாக நேசிக்கிற கர்த்தர் உண்டு. எல்லா பிள்ளைகளையும் தேவ பிள்ளைகளாகிய அவர்களை அவர் என்ன செய்கிறார்? அவர்கள் ஜெபத்தில் தன்னை நோக்கி கூப்பிடணும், அவரோடு கூட உறவாடணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு சின்ன நகைச்சுவையான உதாரணத்தை சொல்லி நான் துவங்க விரும்புகிறேன். அருமையான தினகரன் ஐயா இது சொன்னார், அதை பகிர்ந்து கொண்டார். ஆகவே அதை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பார்க்கும் பொழுது ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போனார். என்னங்க விசிட்டிங் போனார். ஐயா எங்கள் வீட்டுக்கு வாங்கய்யா அப்படின்னு ஒரு விசுவாசி, மூத்த விசுவாசி கூப்பிட இவரும் போயிட்டார். இவர் போய் பார்க்கும் பொழுது ஆமாம் ஒரு பாஸ்டர் வந்து அவங்க சபையில் இருக்கிற விசுவாசி கூப்பிட்டோன்னு போனார். போய் பார்த்த உடனே ஸ்தோத்திர ஐயா, நான் அவர் ஏன் போனார்னா அந்த அந்த ஐயா விசுவாசியுடைய மனைவி வந்து சொல்கிறாங்க, ஐயா இன்னொருத்தையை கல்யாணம் பண்ணிட்டாரியா வீட்டுக்காரரி. என்ன என் வீட்டுக்காரர் என்ன செஞ்சாரு? இன்னொருத்தையை கல்யாணம் பண்ணிட்டாரியா, என்ன பண்ணுறதுனே தெரியலையா, நீங்கள் வந்து ஆலோசனை சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரியா அப்படின்னு. ஒன்று
ரொம்ப கஷ்டமாக போச்சு. இப்போ 2 மனைவிகளுடைய மனுஷனாக மாறிட்டார். இது வேத வசனத்தின்படி இது என்ன வேசித்தனம். அங்கே வந்துட்டார். இவர் வந்துட்டு அந்த பாஸ்டர் சொல்கிறார். அந்த பாஸ்டர்கிட்ட அந்த விசுவாசி பேசுகிறார், ஐயா என்னை கவனிக்கவே மாட்டேன்றா ஐயா. என்னங்க கவனிக்கவே மாட்டேன்றா ஐயா. அப்புறம் திங்கக்கிழமைனா இந்த உபவாச கூட்டன்னு ஓடிடுறாயா, செவ்வாய்க்கிழமைனா அங்கே ப்ரேயர் மீட்டிங் ஓடிடுறாயா, புதன்கிழமைனா இங்கே கூட்டன்னு ஓடிடுறாயா, வியாழக்கிழமைனா இன்னொரு கூட்டன்னு ஓடிடுறாயா, வெள்ளிக்கிழமைனா இன்னொரு கூட்டன்னு ஓடிடுறாயா, என்னை கவனிக்கவே மாட்டேன்றாயா. அதான் பார்த்தேன், நீ போய் எல்லா இடத்துலையும் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி இன்னொரு அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டேயா. பாருங்கய்யா இந்த அம்மா எவ்வளோ ருசியாக சமைச்சு கொடுக்குறாங்கப்பா, ஏய் வாயா வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவருக்கு பலகாரம் வைக்க, இதை வைக்க, அதை வைக்க. இன்னும் பாஸ்டருக்கு இன்னும் 2 சாப்பிட்லாமான்னு தோணுது. அவருக்கு என்னங்க இன்னும் 2 சாப்பிட்லாமான்னு தோணுது. ரொம்ப வேதனைப்பட்டார். நான் செஞ்ச தப்பா சொல்லுங்க, என்னையும் கவனிக்கணுமா இல்லையா? இப்படியே கூட்டமாக போயிட்டு இருந்தா நான் என்ன செய்யறது? ஒரு முடிவுக்கு வந்தேன், நீ எங்கெங்க கூட்டம் நடக்குதுமா எல்லா கூட்டத்துக்கு போ, நான் என்ன பண்ணுறேன் இந்த அம்மா சமைச்சு போகிறதுல சாப்பிட்டுட்டு இருக்கேன்னார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான். கிறிஸ்தவ வளர்ச்சி என்று சொல்லும் பொழுது நம்ம வளர்றோம், அது சமநிலையாக இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? அல்லேலூயா. நான் இந்த மார்க்கெட்லலாம் போய் காய்கறி வாங்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு. அப்போது பள்ளியில் விட்டுட்டு அங்கே உறையூர் மார்க்கெட்டில் என் பிள்ளைய விட்டுட்டு நான் காய்கறி வாங்குப்பேன். நான் அப்படியே பக்கத்துலேருந்து துறையூர் இந்த பகுதியிலேருந்து வர்றவங்களாம் தங்களுடைய நிலத்தில் பயிரிட்டு செஞ்சு காய்கறி சுத்தமாக இருக்கும். இது அந்த கிருமிகள்லாம் இல்லாத இருக்கும். அந்த காய்கறியெல்லாம் வாங்குவேன். அந்த அம்மா தரசலை வைக்கும். தரசலை வச்சு ஒரு அம்மா இப்படி பிடிச்சிக்கிச்சு, அந்த முள்ளை பிடிச்சிக்கிச்சு. ஏம்மா ஏன் முள்ளை பிடிக்கிற, கரெக்டான அளவு அப்படின்னு. கரெக்டான அளவு எவ்வளோ கேட்டானோ அதுக்கு ஏற்ற வெண்டைக்காய் வை அப்படின்னு சொன்னேன். சாரி சாமி நீ நல்லா இருக்கணுமா, நியாயமான தராசு ஏசுநாதருக்கு பிரியம் சூசன் சொல்லியாச்சு. ஒரு ஆமே சொல்லுங்களேன். என்னை கேட்கும் அன்பானவர்கள, தராசில் கரெக்டாக இருக்கணும், ஆவிக்குரிய ஜீவியும் கரெக்டாக இருக்கணும், கர்த்தருடைய குடும்பத்து காரியம் பார்க்கறதுலையும் கரெக்டாக இருக்கணும். இது 2 சமநிலையாக இருந்தால் தான் கர்த்தர் மகிமைப்படுவார். நல்லா உற்சாகமாக சொல்லுங்கய்யா, அல்லேலூயா. ஒரு ஊழியக்கார் வருவார், ஐயா தோத்தரையா எப்போயா வீட்டிலேருந்து பாஸ்டர்மால் நல்லா இருக்காங்களா? ஐயா நான் வீடு விட்டு 2 நாள் ஆச்சு. அடப்பாவி சாப்பிட்டேன்னு கேட்டேயா அப்படின்னு கேட்டேன். கர்த்தர் பார்த்துக்குவாரியா? கர்த்தர் பார்த்துக்குவாரா? நீங்கள் எங்கெங்கே போகிறீங்க? இன்னைக்கு இந்த ஊழியர் கூடுங்க, நாளைக்கு அந்த ஊழியர் கூடுங்க, இப்படியே ஊழியர் கூடு முடிச்சுட்டு போகிறது கரெக்டாக இருக்குய்யா. நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டையா. இன்னைக்கு நம்மளை பார்த்துக்கிறோமே தவிர மனைவியை பார்க்கறது கிடையாது. மனைவியுமா நம்மளை பார்த்துக்கிறோமே தவிர கணவர் நல்லா இருந்தாரா, நல்லா சாப்பிட்டாரா, அவருக்கு வேண்டியதான் கொடுத்தோமா பார்க்கறது இல்லை. அப்போ சமநிலை பிரமாணம் என்னைக்கு இருக்கணும்? அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் வளர்ச்சி கரெக்டாக இருக்கணும். ஆமே சொல்லுங்களேன். அப்போது ஆவிக்குரிய விதத்திலும் சீராக இருக்கணும், குடும்ப காரியங்களும் உலகத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்க பொறுப்புகள்லையும் சீராக இருக்கணும். அல்லேலூயா. பொறுப்பு சத்தமாக பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பொறுப்பு சத்தமாக சொல்லுங்கள், பொறுப்பு வளர்ச்சி. இப்போ பொறுப்பும் வளர்ச்சியும் இணைந்து இருக்கிறது. அல்லேலூயா. பொறுப்பும் வளர்ச்சியும் பொறுப்பு இருந்துச்சுன்னா அழகாக வளர்ச்சி வந்துடும். காலையில் எழுந்து நாங்கள் எல்லாம் குடும்பமாக சேர்ந்து அதிகாலையில் குடும்ப ஜெபம் போகணும். பொறுப்பு. ஐயோ பிள்ளைங்க விளையாடுறாங்க, பிள்ளைங்க கல்லூரி போயிட்டு வராங்க, பிள்ளைங்க அவங்களுக்கு சோர்வு இருக்கும், அவங்களை தட்டி எழுப்பி உட்காந்து வாங்க குடும்ப ஜெபம் பண்ணலாம். அப்போ தேவ பிள்ளைகளாங்க நீங்களும் நானும் அதை ஒருத்தர் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். கணவனும் மனைவி அந்த இடத்துல என்ன செய்யணும்? அந்த முயற்சிகள் எடுக்கும் பொழுது பிள்ளைகளும் கர்த்தருடைய வழியில் நடப்பார்கள். நீங்கள் நான் தூங்கிட்டு உட்காந்து நல்ல மொபைல் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா எதுவுமே சரியாக வராது. அப்போது நீங்கள் நான் உட்காந்து மொபைலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவனும் பார்த்துட்டு இருப்பான், பிள்ளைகளும் பார்த்துட்டு இருப்பாங்க. தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும் கர்த்தரை தேடுவதில் இருந்தோம்னா வளர்ச்சியில், ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் குடும்ப காரியங்களிலும் ஸ்தோத்திரம் கிருபையிலும் நம்ம வளரும் பொழுது தேவன் மகிமைப்படுவார். இல்லைன்னா குடும்பத்தில் கஷ்டம்தான் உண்டாம். ஒருத்தர் கேட்டிருந்தேன், எங்கே சிஸ்டர் அவங்கள காணோம், அது கதையை ஏன் கேட்குறீங்க அப்படின்னு அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அது நல்ல கதையாக இருந்தால் சொல்லுங்கள், இல்லாட்டி வேணாம் அப்படின்னாங்க. இல்லை பிள்ளை இன்னொருத்தரோடு ஓடிட்டா, எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்குல்ல. அவளுக்கு இப்போ வளகாப்பு, அதனால் நடத்த போயிருக்காங்க. எவ்வளோ சங்கடப்படும் அந்த தாய், ஆவிக்குரிய சகோதரி. ரொம்ப சங்கடமாக, ரொம்ப வருத்தமாக இருக்குது சிஸ்டர்
பரவாயில்ல, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். அப்போது அங்கே எங்கே கோட்டை விட்டுறாங்க? ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு நேரத்தை ஒதுக்கலை. அதான் பிரச்சனையே. தேவ பிள்ளைகளாக நீங்கள் நானும் பிள்ளைகளுக்கு நேரத்தை ஒதுக்குவோம். சொல்லுங்க. நம்ம பெற்றவங்க ஒதுக்காதனால தான் சில பேர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கோம். அதை யாருமே உணர்றது கிடையாது. காட்டு மிராண்டி தனமாக பிள்ளைகளை போட்டு அடிக்கிறது. நாயே பேயே பிசாசே நீ அடிச்சின்னா திருப்பியும் உன் வாழ்க்கையில் நடந்தது அப்படியே நடக்கும். சில பேருடைய வாழ்க்கையில் பிள்ளைகள் மிருகமாய் மாறுவதற்கும் அன்பு பாசத்தை தேடி உலகத்திற்கு போவதற்கும் வழி வாய்க்கால உண்டு பண்ணாத. பெற்றோரை பார்த்து சொல்கிறேன். ஆகவே வளர்ச்சி சரியாக இருக்கணும், சீராக இருக்கணும், சமநிலையாக இருக்கணும். அப்போ இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது இல்லைன்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க தோங்கணும். அந்த வசனத்துக்கு நேராக போவோம். லெட்ஸ் கோ. ஆண்டவன் நல்ல ஒரு கிருபை என்ற பொழுது ஒருத்தர் எடுத்து அந்த பகுதியை வாசித்துட்டு போவோமா? வளர்ச்சிக்கு ஒரு வசனத்தை எடுத்தோமா இல்லையா? எடுங்க. பேதுரு 1 பேதுரு 2 பேதுருவா? ஆமென். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஓகே, பேதுரு எழுதின நிருபம். ஓகே, 2ஆம் அதிகாரம். வெரி சாரி 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஒருத்தர் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம் சத்தமா. மரியா நம்ம வாசிப்பாங்க, மரியாவோடு சேர்ந்து எல்லாம் வாசிங்க. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் அவருக்கு என்னங்க? இப்பொழுது என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. நல்லா உச்சாம சொல்லுங்க அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அப்போ அவர் சொல்றாரு, இது ஒரு ஆசீர்வாதமா பேசுறார் பேதுரு. ஒரு நிருபத்தை முடிக்கிறார்னா இந்த 2வது நிருபம் அவர் எழுத நோக்கமே கடைசி நாட்களில் இருக்கிறோம். என்ன நாட்களில் இருக்கிறோம்? அப்போ கடைசி நாட்களில் இருக்கிறோம் என்பதை பேசுறார். பேசிட்டு அவர் சொல்றாரு, அதை முடிக்கும் பொழுது சொல்றாரு, ஒரு உற்சாகப்படுத்துறார், ஆசீர்வாதத்தை கூறுறார். என்ன சொல்றாரு பாருங்க. ஆதலால் பிரியமானவர்களே 17 இவைகளை முன்னமே நீங்கள் ஆதலால் பிரியமானவர்களே இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியில் இருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து. அக்கிரமம் என்றால் என்ன? இதை புரிஞ்சுக்கலன்னா ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியாது. ஏதோ ஒரு கெட்ட வார்த்தைங்க, ஏதோ பாவங்க அப்படின்னு சிம்பிளா சொல்றேன். கிரம்னா என்ன? என்னங்க? ஆராதனையின் ஒழுங்கு எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு. எப்போ வரோம்? இயேசுநாதர் எப்போ வரார்? 7:45 வந்துடுறார். அவர் முன்னாடியே இருக்கிறார், எப்பவுமே இருக்கிறார். சும்மா அவர் புரிஞ்சுக்கிற மாதிரி. எத்தனை மணிக்கு வராரு? அதுக்கப்புறம் போயிடுறாரா? கிடையாது. ஒரு 7 அடுத்தர் வந்துட்டார், ஒழுங்குக்கிறோம். எத்தனை மணிக்கு உள்ள வந்து உட்காடுறோம்? அது அக்கிரமம்னு சொல்லாம என்ன அக்கிரமக்காரன் சொல்லிட்டாரு பாஸ்டர். மன்னிச்சிருங்கப்பா. கிரமம்னா என்ன, அக்கிரமம்னா என்ன? என்னங்க அக்கா? நேர்த்தியாக. செம்ம நேர்த்தி. எத்தனை பேர் அந்த வாரம் சீக்கிரமா வந்துடுவீங்க? மாட்டிக்குவனே, எனக்கு லேட்டாக வந்தான்னு தெரிஞ்சு போயிருமே அப்படின்னு ரொம்ப விவரமாக விவேகமாக கை தூக்காமல் இருக்கீங்க. எத்தனை பேர் தூங்கிட்டு இருக்கீங்க? நைட்டு பூரா கொட்டை ஏதாவது கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இங்கே வந்துட்டு தூக்கத்தின் ஆவி வருதே, வருமா? என்ன செய்யும்? இதெல்லாம் அக்கிரமம். கர்த்தர் உண்டு பண்ணினால் அதில் மகிழ்ந்து. அப்போ கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம் பொழுது சட்ட துணிமணிலாம் எடுத்து வச்சிடணும். இது என் வீட்டுக்காரருக்கு, இது எம்மா மனைவிக்கு, இது என் பிள்ளைக்கு அப்படின்னு எடுத்து அயன் பண்ணி நீட்டாக வச்சுருக்கவங்க எத்தனை பேர்? நான் அப்படியே போவேன், ஆண்டவரே எனக்கு கொடுத்ததுலேருந்து என்ன இருக்குது, செலவத்தாலாக ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து எடுத்து வச்சிருவேன் காணிக்கை. ஏன்னா கர்த்தருக்கு பெஸ்ட்டை கொடுக்கணும், சிறப்பை கொடுக்கணும், கர்த்தருக்கு நல்லதை கொடுக்கணும், உகந்ததை கொடுக்கணும், சிறந்ததை கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். சில பேருக்கு நடனம் ஆடவே தெரியாது, ஒன்று முன்னாடி நிறுத்தி ஆடணும்னு விரும்புவாங்க. கோச்சிக்காதீங்க.
ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஒரு அமைச்சருங்களேன், நேற்று ஒரு நிகழ்ச்சி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதில் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவர் அந்த டிவி சேனலுடைய உரிமையாளர் சுற்றி உட்கார வச்சிருக்காரு பிள்ளைகளை டான் டான் பதில் சொல்லி அவ்வளோ தேர்ச்சி பெற்றிருக்கு. நினச்சி பார்த்தேன். நான் பாஸ்டமாட சொன்னேன், இது பாருங்க, அவர் பொறுக்கி எடுத்திருக்கார். நல்ல வளர்ந்த பிள்ளைகளை தான் பொறுக்கி எடுத்திருக்கார், தேர்ச்சி பெறாத பொறுக்கி. இதை பார்க்க போறோம், உலகத்தில் கடைமனை மட்டும் பார்க்க முடியும். ஒன்னுத்துக்கு புரோஜனம் இல்லாத வளராத பிள்ளைகளை அங்கே வைக்க முடியாது. அதே போல எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சிறந்தவர்களை தான் நிறுத்தணும். ஆண்டவர் எனக்குமே சிறப்பை கொடுக்கணும். ஒரு அமைச்சர்கள என் பிள்ளைய பயன்படுத்தல, உன் பிள்ளைய பயன்படுத்தல, சண்டை சட்டல் வருது எனக்கு தெரியும். ஆனால் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம பிள்ளைகள் பயிற்சி எடுத்தார்களா, நம்ம பிள்ளைகள் தேர்ச்சி பெற்றிருக்காங்களா. இதை பார்க்க வர்றவங்க ரட்சிக்கப்படாதவங்க வராங்க, இந்த சபைக்கு வந்தா எப்படி இருக்கும், எல்லாம் நேர்த்தியா இருக்கும், என் பிள்ளைகளை ஆண்டவர் உருவாக்குவார் என்று நம்பி பெற்றோர் அனுப்பணும். இதே போல தான் ஒவ்வொரு நிகழ்வுலையும் அதான். ஸ்கூல் காம்படிஷன் பாருங்க, ஆனுவல் டேன்னு வைக்கிறாங்க, ஸ்கூல்ல பள்ளியில வைக்கிறாங்க. ஏன் என் பள்ளியில உன் பிள்ளைய சேர்த்து பாரு, என் பிள்ளை பாரு, உன் பிள்ளை இப்படியே இருக்கும், இப்படி மாறும் அப்படின்னு காண்பிப்பதற்காக தான். இன்னைக்கு அப்படிதான் தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் திருச்சபைன்னு சொல்லும் பொழுது ஒழுங்கு கிரமமா இருப்பது நல்லது. இத ஒழுங்கையும் கிரமத்தையும் ஆண்டவர் என்ன சொல்றாருங்க, கிரமமானதுன்றார். இட்ஸ் குட், இட்ஸ் பெஸ்ட் அப்படின்றார். இல்லைன்னா அது அக்கிரமன்றார். என்னன்றாருங்க, பிள்ளைகளை தூங்க வைக்கிற இடத்துல தூங்க வை. 12 மணி வரைக்கும் தூங்க வச்சின்னா அந்த பிள்ளைகள் பகல் தூக்கம் என்றைக்குமே ஆபத்தானது. இரவில் 10 மணியிலிருந்து விடிய காலம் 3 வரைக்கும் தூங்கியே தீரணும். தூக்கம் வரலையா கண்ணை மூடி படுத்துடணும். இரவு வேலை போகிறவர்களுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன். தேவன் தாமே உங்களுக்கு பகல் டூட்டியை தருவாராக. ஏன்னா அது ஆயுசு நாட்கள் குறைஞ்சிக்கிட்டே போங்க. இட் ஆல்வேஸ் ரெடியூஸ் யோர் லைஃப் டைம். ஆகவே கிரமம் என்றால் வேறு, அக்கிரமம் வேறு. அக்கிரமம் என்பது ஆண்டவன் நமக்கு வைத்திருக்கிற நியமங்களுக்கு விரோதமா செயல்படும் சொல்றார். பாருங்க, நம்முடைய கர்த்தர் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவருடைய அறிவிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்க. அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் என்ன உண்டாவதாக ஆமே சொல்லுங்களேன். இந்த வளர்ச்சி சரியா இருக்கணும், இந்த வளர்ச்சி சரி சீராக இருக்கணும். சில பேருக்கு சர்ச்சுக்கு வரும் பொழுது பிந்தது, பழசானது, எதெல்லாம் கிடக்குதோ போட்டு வரீங்க. ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு ஆராதிக்கிற ஆண்டவர் பிச்சாண்டி தானே, இங்கே இருக்க ஒரு பிச்சைக்கார இயேசு இல்லையா, அப்படி தானே வரும். ஆனால் கல்யாண காட்சியில் பார்ப்பேன், அப்படியே மேலே கீழே பார்ப்பேன். ஏன் கல்யாணத்துக்கு போகிறோம், நம்ம டம்பத்தை காமிக்க போகிறோம். கோச்சிக்காதீங்க, நான் என்ன வசதியில் இருக்கேன்னு காமிக்க போகிறோம். ஆனால் என்னை கீழே இருந்து தூக்கி என்னை நிறுத்தி இருக்கிறவர் எவ்வளோ நல்லவர் என்று காண்பிப்பதுக்கு சிறந்ததை எடுத்து அயன் பண்ணி போட்டுவாங்க. ஒரு அமைச்சருங்களேன், கிரமங்க கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால தான் என்னமோ தெரியல, அந்த காலத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க, கந்தை ஆனாலும் என்ன கட்டு, எவ்வளோ கந்தையாக இருந்தாலும் நீ ஒரு ஏழ்மையில் இருந்தாலும் உனக்கு இருக்கிற துளியை நல்லா துவைச்சி அயன் பண்ணி போட்டுன்னு சொல்லியிருக்காங்க. கூழ் ஆனாலும் குளிச்சுட்டு குடி, இல்லாட்டி செரிமானம் ஆகாது. நீங்க அதை பருகும்போது சாப்பிட்டுட்டு போய் குளிச்சு பாருங்க, வயிற்று பிரச்சனை வந்துடும். எழுதி வச்சுக்கோங்க, இப்போ தெரியாது, போக வரும். ஏனென்றால் நீங்கள் குளிக்கும் பொழுது உங்களுக்கு தண்ணீர் பட்ட உடனே அது என்ன செய்யணும், எல்லாம் அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண வந்துடும், அந்த இடத்தை கவனம் செலுத்துவதற்கு வந்துவிடும் எல்லா என்சைம்ஸும். நீங்கள் சாப்பிடும் பொழுது வயிற்று பகுதியை தான் பார்க்கும். அதனால தான் அந்த காலம் சொல்லிட்டாங்க, கூழானாலும் குளித்துட்டு சுத்தம் பண்ணிட்டு குடி, சுகாதாரத்தோடு இரு, நல்லா இரு. இவ்வளோலாம் பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. சரி, அதில் போகட்டும். வளர்ச்சி, அதை குறித்து நாம் பார்த்து ஆண்டு வளருவதற்கு தேவன் நமக்கு அருள் செய்திருக்கிறார். ஐ தேங்க் லார்ட். நம்ம பார்த்தோம், கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளருதல். அதில் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தாருங்க. இயேசு கிறிஸ்துவை கருத்தில் கொள்ள வேண்டிய 3 கேள்விகள். முதல் கேள்வி பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவின் அறிவில் வளருவது என்றால் என்ன அப்படி பார்த்தோம். 2,
இந்த அறிவில் வளர்வதை குறித்து பார்க்கும்போது அதில் 3 கேள்விகள் இருக்கு. ஒன்று, இரண்டாவது கேள்வி, இயேசு கிறிஸ்துவின் அறிவில் நாம் வளரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்ட்டு பார்த்துட்டோம். அது மறுபடியும் நான் போய் ஓடிட்டு காமிக்கிறேன். 3, இயேசு கிறிஸ்துவின் அறிவில் நாம் வளராவிட்டால் என்ன நடக்கும்? இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவில் வளராவிட்டால் என்ன நடக்கும்? முதல்ல பார்த்தோம், நாம் ஆவிக்குரிய குழந்தைகளாகவே இருப்போம் மற்றும் சரீர கிறிஸ்தவர்களாகவே மாற்றமே இல்லாமல் வாழ்வோம். ரட்சிக்கப்படாமல் எப்படி இருந்தோமோ இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அறிவு இருக்கு, செயல் இருக்காது. அதுதான் குழந்தைகளாய் வாழ்வதற்கு அடையாளம். அதை நம்ம ஆண்டவர் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்க செய்தார். சரி, இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட தொடர்ந்து பேசுவாராக. 2, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிழை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் கோட்பாடற்ற ஜீவியம். கோட்பாடு என்ன தெரியுமா? கொள்கை இல்லாத ஜீவியம். 3, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அசுத்தம். என்னங்க? அசுத்தம், டர்ட்டினஸ். மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தனிப்பட்ட பாவங்கள். நாம் அதனால வழி நடத்தப்படுவோம். 2, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி, வேத வளர்ச்சி, கிருபையின் வளர்ச்சியும் கர்த்தரை அறிகிற அறிவும் வளர்ச்சி இல்லைன்னா இந்த 2 வழியில நாம் வழி நடத்தப்படுவோம். அது என்றைக்கும் ஆபத்தானது. இட் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். இன்னைக்கு ஏன் ஆண்டவர் பேசுற மாத பிறப்பில் என்ன பேசுறாருன்னா, உங்களையும் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணி நம்ம பார்த்துட்டு சீர்தூக்கி பார்த்து நம்ம சரியா இருந்தால் ஆண்டவருடைய கிருபைக்காய் நன்றின்னு சொல்கிறோம். அடுத்தது அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்? நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படி வழியிலே நடக்கிறோம். நான் அப்படி இல்லை அப்படின்னு இந்த வசனத்தின் வெளிப்பாடு, நல்ல கவனிங்க, இந்த வசனத்தின் வெளிப்பாடின் வெளிச்சத்தில் சீர்தூக்கி பார்த்து உணர்வடைந்து, கர்த்தாவே என்னை சீர்பொருந்த பண்ணும், என்னை சரிப்படுத்தும், நான் நம்முடைய பிள்ளை என் மேல் வைத்த அன்புக்காக நன்றி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த 2த்துக்கும் வசனத்தை சொல்லிட்டு நான் போயிடலாம். 119ஆம் சங்கீதம், Psalm 119. சங்கீதம் 119. 130ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம். இந்த பிரசித்தம் என்பது சமஸ்கிருத வார்த்தை. உம்முடைய வேத வசனத்தினுடைய பிரசங்கம், வெளிப்பாடு எழுதிக்கலாம். வெளிப்பாடு, வெளிச்சம் தந்துன்னா எனக்கு ஒரு கிளாரிட்டி, தெளிவை தந்து. பேதைனா எனக்கு கல்வி கூட அறிவில்லைங்க, படிக்க கூட தெரியாதுங்க அப்படின்னு சொல்றவங்கள பேதைகளை உணர்வுள்ளவர்களா என்ன செய்யணும்? ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே, புரிந்ததோடு நான் பார்க்குறேன், நான் என் ரகசியத்தெல்லாம் ஆண்டவர் அறிஞ்சிருக்காரு, என் மேலே அன்பாக இருக்காரு, என் மேலே கருசனையாக இருக்கிறாரு, அதன் அடிப்படையில் தானே அவர் பேசுகிறாரு. ஆகவே நான் என்ன செய்வேன்? அதற்கு ஒப்பு கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை எடுப்போம், எபிரேயருக்கு எழுதுகிற நிருபம், the book of Hebrews. Thank you Jesus, thank you Lord. ஆண்டவர் நல்லவர். ஓகே, 12ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தை துவங்கும்போது சொல்றாரு, ஆராதியுங்கள். இருங்க, இந்த தலைப்பே அதான். தேவன் நம்ம கொடுத்திருக்கிற ஆசாரியத்துவத்தின் அதிகாரத்தில் நடங்கள், கர்த்தரை ஆராதிங்கள். worship the worship and walk of the believer as the priest. ஆசாரியர்களை ஆராதனை செய்து வாழுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ விசுவாசி எப்படிப்பட்டவனா இருக்கனா? ஆசாரியரின் ஆராதனையும் நடையிலும் நட அப்படின்றார். சரி, இதுதான் தலைப்பு. இதுல அவர் அன்பினால என்ன செய்கிறார் என்பதை நாம் பேசுறோம். கவனிக்க, 5ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. தேவன் என்னைக்குமே கம்பும் பெரம்பு எடுத்து அடிக்கிறவர் இல்ல.
என்னங்க என்னங்க என் பசங்களுக்காக 2 கம்பு வாங்கி வச்சிருந்தேன். குறும்பு பண்ணும்பொழுது மாம்ச தகப்பன் தானே, கம்பு எடுத்து எப்போ அடிக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அந்த கம்பை காணோம். வயலுக்கு உடச்சி தூக்கி போட்டானுங்க. இது தானே கிடச்சா அடிக்கிறாரு அப்படின்னு உடச்சி போட்டானு. அப்புறம் இன்னொன்று வாங்கி வச்சேன், அதையும் தூக்கி போட்டான். அப்போ தான் இந்த வசனங்கள் என்னோடு கூட ஆண்டவர் பேசினதுனால, வசனத்தினால தான் சிரிச்சிக்கணுமே தவிர அடிகளால் சிரிக்கணும். எப்போ அடிக்கணுமோ அப்போ அடிக்கணும். ஒரு அமைச்சர்களேன் சொல்லுங்க, ஒரு பையன் கொட்டை எழுத போட்டான், ஆசிரியர் மாணவனை கன்னத்தில் அறைய இறந்து போனான் இருக்கு. இவன் என்ன சேட்டை பண்ணா, அவனுக்கு என்ன நடந்தது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. அப்போ தேவ பிள்ளைகளாக நீங்களும் நான் நல்லா புரிஞ்சுக்கணும், கன்னத்திலலாம் அரைக்கக்கூடாது, இங்கே தான் அடிக்கணும். ஒரு அமைச்சர்களே பார்த்து அடிக்கணும், அது கீழே இங்கே தான் அடிக்கணும். அந்த காலத்தில் எங்கள் பெற்றோர்லாம் சொல்லி ஆசிரியர் சொல்லிட்டு போவாங்க, தலை கண் மூக்கு காதை மட்டும் விட்டு மற்ற இடத்துல அடிங்க சார் அப்படின்ட்டு போவாங்க. என்னையா பர்மிஷன் கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ கம்பு ஓங்கினாலே போச்சு, ரிப்போர்ட் பண்ணிடுறான். இப்போ ஆசிரியர்கள் எப்படி தான் சொல்லிக் கொடுக்கறது? ரைட். அப்போ மாம்சக்குரிய பெற்றோர் வார்த்தையினால் சொல்லுவாங்க, கீழ்ப்படிகளைன்னா பெரம்பை கையாடுறாங்க. கையாடும் பொழுது யார் மேலே கையாடப்படுகிறதோ அவர்களுக்கு வலிக்குது. வலிக்கும் பொழுது ஐயோ எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கலை அதனால தான் அடிக்கிறாரு, பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டேன்னா அடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்போ இதை வச்சு இந்த புரிதலோடு பார்ப்போம். இவர் என்ன சொல்றா பாருங்க, அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. பாஸ்டர் திட்டாரு, பாஸ்டர் பேசிட்டாரு, நான் என்ன பேசுறது இல்லை, நான் அடுத்த சபைக்கு போகலாம், நான் அடுத்த வாரத்திலிருந்து அடுத்த சபைக்கு போகிறேன். உனக்கு தான் லாஸ், உனக்கு தான் நட்டம் சொல்றார். சோர்ந்து போகாத, என் மேல ஏதோ இருக்கு, ஏதோ ஆண்டவர் நம்ம எனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புறாரு, என்ன உள்ள ஆராய்ந்து பார்த்து என்ன செய்யணும் சொல்றாரு. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, யார் இடத்துல எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து, வசனத்தினால சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். மறந்துட்டீங்களா? விசுவாசிகளுக்கு பேசுறார், நமக்கு இல்ல, அந்த எபிரேய மக்களுக்கு பேசுறார். மறந்துட்டீங்களாப்பா, உன் மேல அன்புனால தான் சிரிச்சிக்கிறாங்க, உனக்கு ஏன் கோபம் வருது, உனக்கு ஏன் தாழ்மை இல்லை, உனக்கு ஏன் உள்ள அலசி பார்த்து உன்னை சீர்தூக்கி பார்த்து தெரியல அப்படின்னு சொல்றாரு. இப்போ சில இதெல்லாம் கடினமா இருக்கும், கோச்சிக்காதீங்க. 7 நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். ஆமா, சிட்சை சகிக்கிறவரா இருந்தால் புத்திரராய் எண்ணி நடத்துகிறார். எழுதி வச்சுக்கோங்க. ஐ அம் ஜஸ்ட் வார்னிங். என்னைக்குமே போட்டியை நடத்தக்கூடாது. ஒரு அமைச்சர்களே போட்டி நடத்த ஆபத்து. அமைச்சர்களே கர்த்தர் எங்களை காட்டில் உங்களுக்கு சில கிருபைகளை கொடுத்துருப்பார், அதனால பெருமை வந்துடக்கூடாது. இன்னைக்கு நடுங்கி நிற்கிறேங்க. இந்த இடத்துல நான் பார்த்த காட்சி, உங்களை விட எங்களுக்கு பிரசங்கி தரோம், உங்களை விட நாங்கள் ஊழியம் செய்கிறோம், உங்களை விட நாங்கள் பார்த்துக்கிறோம். அவருடைய முடிவையும் பார்த்துட்டேன், வேதனையாக இருக்கும். அது யாருக்கும் நடக்கக்கூடாது. பேசிடாத, பேசி இந்த ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு. பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் சொல்றார். இங்க பாரு, நீங்கள் சிட்சை சகிக்குள்ள இருந்தால் தேவன் உங்களை புத்திரராய் எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ, அப்பா கண்டிக்காத பிள்ளைகள் உண்டோ அப்படின்றார். ஏன் நடத்துறாருன்னா நம்ம சிட்சிக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து எல்லாம் பார்த்து சொல்லுங்களேன், ஒவ்வொருத்தரும் பக்கத்தில். தேவன் எங்க மேல அவருடைய பிள்ளைகளாக நாம் இருப்பதனால நம்மை வசனத்தினால சிக்ஷிக்கிறார். அல்லேலூயா. யார் பெற்ற பிள்ளையோ அப்படின்னு போனோம்னா அது ஆண்டவருடைய வேலையே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்பவும் பிள்ளைகள் எடுத்துக்கணும், அப்பா என்னை நல்ல வழி நடத்துறதானே, இன்னைக்கு நான் இன்னைக்கு இந்த ஊழியத்தை செய்கிறேன்னா எங்கள் அப்பா என்னை கண்டித்து வளர்த்ததுனால, இல்லை நான் எங்கேயோ போய் மோசமாக இருப்பேன்.
எனக்காக ஜெபித்த தகப்பனால இங்க நிக்கிறேன். 10 பேர் ஊரே கலக்குவேன். இப்ப என்ன சொல்றேன், என் சாட்சியை சொல்றேன். ஊரே கலக்குவோம், நியாயத்துக்காக போராடுவோம். என் தகப்பனாரை நான் அவமானப்படுத்தாத இடமே கிடையாது. ஆனா நியாயத்துக்காக எங்க அப்பாட்ட சொன்னேன், இவனுக்கு முன்னாடி நீங்க அழாதீங்கப்பா அப்படின்னா, நியாயத்துக்காக நின்றுருக்கேன்ப்பா. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் செய்யணும் தேவையில்ல, கர்த்தர் செய்வார். நான் போராடணும் தேவையில்ல, கர்த்தர் போராடுவார். ஆமே சொல்லுங்களேன். அந்த மனுஷங்க இரவுல கண்ணீர் வடிப்பார். இந்த நைட் லேம்ப் எங்க நாங்கெல்லாம் ஆர்சி குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டதுனால அங்க பீடம் இருக்கும், அந்த பீடத்தில் இருக்கிற லைட்டு வரைய அடிக்கும். அவர் கண்ணீர் அப்படியே போகும், எனக்காக விடுற கண்ணீர். என்னை அடிச்சு வளர்த்துருக்கார், என்னை கண்டிச்சிருக்கார், கண்ணீர் வடிப்பார். அதெல்லாம் என்ன சும்மா விடலை. ஒரு அமைச்சர்ல 10 பேர்கிட்ட இந்த ஆண்டவர் பிரிக்க நினைத்தார். முதல்ல என்னை மட்டும் தேர்ச்சி பேரை செய்து 9 பேர் டீடைன் பண்ணி, அதனால வருத்தமா இருக்கு அவங்கள வாழ்க்கை. என்னை பின்தங்கி தான் வந்தாங்க அந்த பசங்க, என்னை பிரித்து எடுத்தார். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தோன்னு நினச்சா பிஷப் பேப்பர் காலேஜில் என்னை சேர்க்க விடலை ஆண்டவர். என் தாப்பனார் வந்து தான் எனக்கு கிடச்சிருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் தான் பாஸ் பண்ணேன். கட்சிக்காரர் அனுப்புனார். அந்த கட்சிக்காரருக்கும் அந்த முதல்வருக்கும் அப்போ இருந்த, இன்னைக்கு மறக்க மாட்டேன், அந்த பிரின்சிபால் சுவாமிராஜ் அவருக்கும் ஒத்தே போகாது. அவர் பார்த்த ஒன்று சொன்னார், நாளைக்கு வாங்கன்னார். பியூன் கேட்குறான், நாளைக்கு வாங்கன்னு என்ன சொன்னார் பிரின்சிபல்? நாளைக்கு வாங்க. நாளைக்கு வாங்கினா உங்களுக்கு சீட் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னார். நான் எங்கே படித்தேன்? என்னை கொண்டு போய் நேஷ்னல் காலேஜை சேர்த்தார். அதுலேயும் என் தாப்பம் வரல. அங்கேயும் சாட்சியை வாழ்வதற்கு என்னை உருவாக்கிட்டே வந்தார் கர்த்தர். என் மேல் வைத்த நேசம், அவர் என்னை புள்ள நடச்சதுனால கண்டிச்சு வளர்த்தார். யார் பெத்த பிள்ளையோன்னு சொல்லியிருந்தா போடான்னு விட்டுருப்பார். நீங்களும் நானும் அப்படி பிள்ளைகள். சத்தமா சொல்லுங்களேன். அதனால தான் சிரிச்சுக்கிறார். அல்லேலூயா. நல்லா உற்சாகமா நன்றி சேர்த்துங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சேர்த்துங்க. பிள்ளையம்மா செல்லமா வளர்க்குறையா, ரொம்ப ஆபத்து. இட்ஸ் வெரி வெரி ஹார்ட். அதுக்காக உன்னை கண்டிக்கணும், வசனத்தின்படி கண்டிக்கவை, வசனத்தின்படி உட்காந்து பேசு, வசனத்தின்படி புரிய வை. முடியலையா? ஏசாயா 54:13 சொல்ற, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். சமாதானம் சமாதானம் இல்லாம நம்ம இந்த உலகத்தை விட்டு போக கூடாது. அல்லையோ சொல்லுங்களேன். அல்லேலூயா. கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ப்ளீஸ் தேவ பிள்ளைகளே, ஆண்டு ரொம்ப பிள்ளைகள் என்று நினைத்து அவர் நம்ம சிரிச்சுக்கிறார். உனக்கு அதை தான் தாங்க முடியலனா உனக்காக ரொம்ப வருத்தப்படுறேன், ரொம்ப நாள் பிடிக்கும், அவ்வளோதான். ஆண்டு போராடிக்கிட்டே இருப்பார் உங்ககிட்ட. கவனிங்க சொல்ற, நீங்கள் சிச்சிக்கிற நீங்கள் சிச்சி சைக்கிள்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிற தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? 8 எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்றை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. இந்த வார்த்தை எபிரேயர்களுக்கு நிருபக்காரர்களுக்கு எழுதுறார், நிருபங்களுக்கு எழுதுகிறார். சற்று கடினமான வார்த்தை. யார் வேசின்னா? யார் திருமணமாகாமலே தன் சரீரத்தை பணத்திற்காக பங்கிட்டு கொடுத்து, படுக்கையை பங்கிட்டு கொடுத்து பிள்ளையை பெற்றுக் கொள்கிறாள். அப்பா யாருன்னே அந்த பிள்ளைக்கு தெரியாது. பாம்பேக்கு போங்க, ஒவ்வொரு இடங்களுக்கு போங்க, இப்படி தங்கள் சரீரத்தை காசுக்காக விற்று சில நேரங்களில் கருவுற்று பிள்ளைகளை பெற்றெடுத்து யாருமே வளர்க்கறதுக்கு வசதி இல்லாமல் போட்டு போகிறான். இப்போ சொல்றாரு, நீங்க ஏன் பிள்ளைங்க சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். நல்லா உற்சாகமா சொல்லுங்க. நாம் யாரு பெத்த பிள்ளையோ அல்ல, கர்த்தர் பெற்றெடுத்த பிள்ளைகள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்று சொல்லி நினைப்போம் என்றால் கர்த்தருடைய வசனத்தை ஒழுங்கா எடுத்துக்குவோம். இல்லைன்னா முறுமுறுப்போம், சண்டை கட்டுவோம், எல்லா வேலையும் செய்வோம். அதுதான் குழந்தை பேருக்கென்று வாடுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை.
நீ எந்த சமயத்திலும் எந்த காரியத்திலும் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். நான் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளலாம், சிலர் இந்து சமயத்தில் ஏற்றுக்கொள்ளலாம், இஸ்லாமிய சமயத்தில் ஏற்றுக்கொள்ளலாம், என்னை பார்த்து கொண்டவர்கள் பல சமயங்களில் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். உன் மேல் அன்பு வச்சு தான் கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். God is so good. இல்லைன்னா வாடா சரிதான் விட்டு போயிடுவார். அது உலகம். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்து சொல்றார், அன்றியும் வாசிங்கம்மா, சீக்கிரம் வாசிங்க. நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் இருக்கு. இப்போ மாம்ச பிரகாரமாக கர்த்தர் எனக்கு கொடுத்துக்கிற பெத்தவங்க நம்மை சிட்சிக்கும் போது, நம்மை கண்டிக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, அவர்களுக்கு அஞ்சி என் தாப்பனார்கிட்ட நெருங்கி நான் பார்த்ததே கிடையாது. நான் பயப்படுவேன். அவரை கண்டா அப்படி ஒன்று கடிச்சிருவோம், அவ்வளோ பயம். கம்பெடுத்து வீசிடுவாரோ அடிச்சிருவாரோ, ஐசாக்குன்னு கூப்பிடும்போது அவ்வளோ பயமாக இருக்கும். We used to be terrified. அவருக்கு பயந்து நடந்துடும். ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு, என்ன தப்பு பண்ணோம் நமக்கு தெரியலையே, அடிக்க போறாரா, என்ன செய்ய போறாரா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக, நாம் வாழணும் என்பதற்காக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? எவ்வளவு அடங்கி நடக்கணும். எதுக்காக பெத்தவங்க அடிக்கிறாங்க? நீ நல்லா இருக்கணும், நாளைக்கு நீ பொறுப்புள்ளவனா இருக்கணும் தான். பொறுப்பை நீ கொண்டு வருவதற்கும் பிள்ளைகளை கண்டித்து நீ நடத்தலைன்னா நாளைக்கு உன் பிள்ளைகளை கொண்டு போய் நரகத்தில் தள்ளிடுவோம். ரைட் இட். பிள்ளைகளை கண்டுக்க வேண்டிய இடத்துல கண்டிங்க. பெற்றவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், தெய்வ பிள்ளைங்களை எங்களுக்கு உதவி செய்ய ஒரு தாயார் வருவாங்க. அவங்க என்ன செய்வாங்க எது செய்வாங்கன்னு சொல்ல மாட்டேன். என் பிள்ளைகள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கானுங்க, வாயா என்னையா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க பாஸ்டர் மாட்ட பேசுகிறாங்க, இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னா. ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பிலாம் பார்க்கவே பொறாமையாக இருக்குது அப்படின்னாங்க. என் பிள்ளைங்க என்றைக்குமே நாயை பேய எரும மாடேன்னு பேசும். இவங்க அடுத்தது நம்மளை திருத்திக்கணும், நம்ம பேச்சை சரியாக திருத்திக்கிட்டோம், பிள்ளைங்களையும் திருத்திக்குவாங்க அப்படின்னாங்க. ஆமாம், நானும் எரும மாடு தான் திட்டுறேன் என் பிள்ளைய. அந்த பிள்ளைங்க என்ன சொல்லுது, எரும மாட்டின் அம்மாவே அப்படின்னு சொல்லுது. ஆஹா, வேகம் வருதா இல்லையா? அப்போது நான் இனிமேல் மாற்றிக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு அவங்க புறப்பட்டு போனாங்க. அப்போது பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு நல்ல ஒரு மனப்பான்மை, நல்ல ஒரு குணாதாசியங்களை கொண்டு வரணும்னா பெற்றவங்க நாம் சரியான அணுகுமுறை இருக்கணும், பேச்சு இருக்கணும், வார்த்தைகள் இருக்கணும். அது இருந்தால் பிள்ளைகளும் பிடிச்சிக்குவாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. சே, இங்கே பாருங்க சொல்றாரு பாருங்க, அன்றையும் நம்முடைய சரீரத்தை தவப்பான் நம்மை சிக்ஷிக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க பிழைக்கத்தக்க, சத்தமா சொல்லுங்களேன், நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள, நித்திய ஜீவனோடு வாழ, சொல்லுங்க, நீ தீர்க்காய்சோடு ஜீவிக்க ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? பயம் கிடையாது, துணிகரம். எங்க அப்பா என்னை வாழ வைக்கிற அப்பாவை ஆராதிக்க போறேன், சீக்கிரமா நான் ஆராதனைக்கு போயிடுவேன். ராமேஸ்வரங்களேன், என் பிள்ளைகளுக்கெல்லாம் ரெடி பண்ணிடுவேன். காலையில் போய் இட்லி வாங்கிட்டு இருக்க மாட்டேன். அன்னைக்கு நான் என்ன சீக்கிரமாக சமைக்க முடியுன்றதை இரவிலே சமைச்சு ரெடி பண்ணி வச்சிடணும். ராமேஸ்வரங்களேன் சொல்லுங்க, ஏன்னா கர்த்தருக்கு கனம் கொடுங்க, உங்களை கனப்படுத்துவார். எத்தனை பேர் இருக்கீங்க? நல்லா உற்சாகமாக சொல்லுங்க, ஒரு அலையிலோயே சொல்லுங்க, அலையிலோயே. அவர் சொல்றார், நாம் பிழைக்கத்தக்க ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? 10 அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். எல்லா நேரத்திலும் பரம்பெடுத்து அடிக்கல. ஒரு வயசு வந்தவொன்னு, ஒரு பக்குவமான வயசு வந்தவொன்னு விட்டுறாங்க. ஒரு அமைச்சர்களேன், தோல் பெற்ற மேலே வறந்துட்ட, இனிமே கம்பு எதுக்கு பயன்படுத்துறது? என்னங்க கம்பு எதுக்கு பயன்படுத்து? இனிமே கேட்டு தெரிஞ்சிக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. எத்தனை பேர் இருக்கீங்க? இது புரியுதா? அப்பா அப்படின்னா அவர் சொத்துல எல்லாத்துக்கும் பங்கு இருக்கு. அவர் அப்பான்னா அவர் பரிசுத்தத்தில் பங்கு இருக்கு. சொல்லுங்க, நாம் பிழைக்கத்தக்கதாக வாழத்தக்கதாக ஆவிகளின் வாசிங்கம்மா, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? ஒரு அமைச்சங்களேன் இப்படி வருவது திருந்தவே மாட்டேன் போ,
திருந்த மாட்டலன்னா அடித்து நம்பி உன்னை கொண்டு வந்துடுவார். ஏன்னா ஆவியானவர் சொல்லியிருக்கிறாரு. அது போவோம். He will discipline you. It will be hard to say. எப்படி டிசிப்ளின் பண்ணுவார் சொல்கிறேன் பாருங்க. ஒடுக்கி இது பண்ணி கொண்டு வந்துடுவார், உன்னை சரிப்படுத்திடுவார். ஏன்னா அவருடைய அன்பு பெருசு. சொல்லுங்க, உந்த அன்பு பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க தயவு பெரியதே, கிருபை பெரியதே. அல்லேலூயா. உன்னை ஒடுக்கி கரெக்டாக கொண்டு வந்துடுவார். நீ எங்கே போனாலும் சரி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஐ டோன்ட் கேர். உனக்கு தான் நஷ்டம். நீ திருந்தாத பட்சத்தில் நஷ்டம் தான். எங்கே போனாலும் நீ தான் மாற்றிக்க விருப்பம் இல்லையே. நீ தான் மாற்றிக்க விருப்பம் இல்லையா. ஆண்டவரே என்னை உடையும் கோயவனை போல சரிப்படுத்தும், எது உமக்கு பிரியமானது இருந்து எடுத்து போடும் அப்படி சொல்கிறதுக்கு உனக்கு ஆயத்தம் இல்லையே. அப்படின்னு பொழுது என்ன ஆகும், இங்கேருந்து அங்கிட்டு போனாலும் அங்கே இருக்கிற சபை பூலிக்காரனும் பேசுவான், அந்த இன்னொரு சபைக்கு போனாலும் பேசுவான். எங்கே வேணா ஓடு, கர்த்தர் உன்மேல் அன்பாக இருக்கிறார். நஷ்டம் நமக்காக இருக்கும். அவர் சொல்றார். அடுத்து சொல்றாரு, அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள், நல்லதென்று சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு அவருடைய பரிசுத்தத்தில் நான் பங்குள்ளோம். அவர் எப்படி இருக்கிறாரோ அதில் நான் பங்கு வகிக்க நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே. யாருடைய பிரயோஜனம்? சத்தமா சொல்லுங்க. வலது கையை தூக்குங்களேன், இருதயத்தில் வைங்க. என்னுடைய பிரயோஜனத்துக்காக கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே என்னை சிட்சித்து நடத்துகிறார். அல்லேலூயா. எங்கள் அப்பா என்னை சிட்சித்து நடத்துறதுனால எங்கள் ஊழியக்காரனாக நிற்கிறது கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். தகுதியே கிடையாது, பேச்சாற்றலே கிடையாது, என்னை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அவருடைய கிருபைக்கு என்றென்றும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது இங்கே நான் பிழைக்கத்தக்கதாக, நான் வாழத்தக்கதாக அவர் என்ன செய்யறாருங்க? நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். அடுத்தது இதுதான் முக்கியமானது. எந்த சிட்சையும் தற்காலத்தில் இப்ப கண்டிச்சு உணர்த்தும் பொழுது தற்காலத்தில் சந்தோஷமாய் காண முடியாது, துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. என் தாப்பனார் என்னை விட்டுட்டு போய் 21 வருஷங்கள் ஆயிடுச்சு, 21 years. அன்னைக்கு நான் கண்டித்து வளர்க்கலன்னா இன்னைக்கு இந்த 21 ஆண்டுகள் எங்கள் அப்பா எல்லாம் ஓடி இருக்கவே முடியாது. ஹலோ, என்னை சிட்சித்ததுனால நல்லா இருக்கிறேன். சிட்சிக்க விருப்பம் இல்லைன்னா நாளைக்கு பிள்ளைகளே, வாலிப தம்பிமார் தங்கச்சிமாரே வருத்தப்படுவீர்கள். யூ வில் ரெக்ரெட். பெற்றவங்க ஐயோ நான் எப்படி கண்டிக்கிறது அப்படி நினைக்கிறவங்களும் இருக்காங்க. சொல்ல வேண்டியதை சொல்லு. வசனத்தை ஏசாயா 54:13 படி ஒப்பு கொடுத்துரு, கர்த்தர் பார்த்துக்குவார். தேவ பிள்ளையே, இதுக்காக தான் ஆண்டவர் செய்கிறார். எடுங்க தெசலோனிக்கர்கள் நிருபம். ஆண்டவர் சவால் விடுறார். 1 தெசலோனிக்கர் ரைட் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24 எல்லாம் சேர்த்து. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ரட்சிக்கப்பட்ட எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் வேகமா வாசிக்கூடாதா? உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய சரீரம் முழுவதும் கர்த்தராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. நல்லா கவனிங்க. ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது எப்படி இருக்கணுங்க? குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. நீயும் காக்கணும், அவரும் காக்கிறன்றார். சொல்லுங்க. அடுத்தது இதான் முக்கியம். உங்களை அழைக்கிறவர், உங்களை அழைச்சவரு உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இதுதாங்க கிருபை. நட்டாத்துல விட்டுட்டு போறவர் இல்லை நம்ம குடும்பத்தை.
அவர் சபதம் எடுத்து உன்னை சரிப்படுத்திடுவார். நீ எத்தனை சபைகளுக்கு போனாலும், ஐயோ இவர் கண்டிப்பாக பேசுகிறாரு, இவர் என்ன சிக்ஷிக்கிறாரு, ஐயோ என்னை சொல்லிலாம் காமிக்கலையே, எனக்கு என்ன ஏன் வேலை, உனக்கு சொல்லி காமிச்சு எனக்கு என்ன ஏன் சந்தோஷம், நீ மாறலன்னா நான் என்ன பண்ணுறது, வசனத்தினால சிரிச்சிக்க முடியும், வசனத்தினால சிரிச்சிக்கும் பொழுது தான் கர்த்தர் நம்மோடு பேசுவார். உங்களை போல 10 பேர் இருப்பான் தெரியாமல், அப்போ சிரிச்சிக்கும் பொழுது கர்த்தர் சரி செய்து அவர் கொண்டு வருவார். ஆமே சொல்லுங்களேன். என்ன சிரிச்சித்தார் ஆண்டவர், என்ன சிரிச்சிக்கிறார். இப்போ இதெல்லாம் பிரசங்கம் பண்ணுறேன்னா என்னையும் சீர்தூக்கி பார்க்குறேன். அல்லையில்வே சொல்லுங்களேன். உங்களை அழைக்கிறவர் உண்மை, அவர் அப்படியே உன்னை 10 வயசுலேயே கொண்டு வந்துருப்பார். அப்படின்னா நீ திருந்தவே இல்லைன்னா போராடிக்கிட்டே இருப்பார். 10 வயசுல 11 வயசுலேருந்து செய்ய வேண்டிய காரியத்தை 20ஆம் வயசில் செய்கிற மாதிரி இருக்கும். 10 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோம், நம்ம ஒப்பு கொடுக்கவே இல்லை. We never gave heal to the spirit of God. தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கல. ஐயோ இது வரைக்கும் நான் ஒப்பு கொடுக்கல, இப்படியே விட்டுட்டோம், கண்காணாமல் அப்படி போயிட்டு இருந்தோம்னா 20 வயசு 30 வயசு இப்படி போகலாம். ஆனால் அதுக்கு எப்போ நீங்கள் ஆண்டவருடைய ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ அதுக்கு அடுத்ததுலேருந்து தான் வேலையை துவங்குவார். வெரி ஹார்ட் டு சே. என் தகப்பனார் சொல்லுவார், எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பகுதி, அப்பா ஆண்டவர் சுவிசேஷத்தை வலை மாதிரி வீசுகிறாரியா, அந்த வீசுகிற சுவிசேஷத்தில் வசனத்தை கேட்டு உணர்வை ஒப்பு கொடுத்து வர்றவங்க முழுசாக வருவாங்க ஐயா, முழுசாக வருவாங்க. இல்லைன்னா தூண்டில் போட்டு, அது நான் உண்மையில அன்பாக இருக்கார், தூண்டில் போட்டு பிடிக்கும் பொழுது வாய் கிழிஞ்சு தானேயா வரணும், கஷ்டமாலாம் இருக்குய்யா. சில பேர் காலெல்லாம் நொறுக்கப்பட்டு வருவாங்க. ஆண்டவரே அவர் அன்பை நான் அப்பயே உணரலையே அப்படின்னு உணர்றான், ஃபீல் பண்ணுறான். ஏன் அப்போ கிடைக்கலையே. நான் ஊழியத்துக்கு வரும்பொழுது 25 வயது, நான் அழுவுறேன். எத்தனை வருஷத்தை வீணடிச்சிட்டேன் ஆண்டவரே, எத்தனை வருஷத்தை வீணடிச்சிட்டேன். How many years are wasted. ஊழியக்காரன் பிள்ளைன்னு சொல்லி நான் அப்படியே வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன் ஆண்டவரே. இருக்கிற வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் பார்த்து ரொம்ப பணிவோடு உங்களை கேட்கட்டும், பெரியவங்களை பார்த்து கேட்கட்டும், ஐயா தேவன் உங்கள் மேல் அக்கறையாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் நம்ம மேல் அக்கறை. இந்த முதல்ல பார்த்தோம் குழந்தைகளாய், அப்புறம் என்னங்க சரீர கிறிஸ்தவர்களாகவே இருப்போம். 2 ஆவிக்குரிய பிழை. ஆவிக்குரிய விதத்தில் கோட்பாடுனால் கொள்கையின்படி நடக்காத வாழ்க்கை. ஆவிக்குரிய விதத்தில் அசுத்தமாக வாழ்றது, வெளியே தெரியாதுல்ல, யார் பார்க்குறா, அசுத்தமாக வாழ்றது. நாங்கள் ஒரு இடத்துக்கு ஒருத்தரை பார்க்க போயிருந்தோம் பொழுது பெருங்கையா போகக்கூடாதுன்னு சொல்லி பக்கத்தில் ஏதாவது கடையில் ஏதாவது ஒரு பொருட்கள் தின்பண்டங்கள் இருக்கா பிள்ளைகளுக்கு வாங்கி, அவருக்கு ஒரு பிள்ளைகள் இருக்குது, 2 பிள்ளைகள் இருக்குது, வாங்கிட்டு போகலான்னு போனேன். பாஸ்டர்மா உள்ளே போக சொல்லிட்டேன், நான் வந்துடுறேம்மா. அங்கே பார்த்தீங்கன்னா வாலிப தம்பிமார் உட்காந்துட்டு புகைப்பிடித்து கொண்டு வந்தார்கள். நான் அதை பார்க்காம போக முடியல என்னால். கிட்ட போனேன், ஹலோ எப்படி இருக்கீங்க, உங்களோட பேசலாமா அப்படின்னு கேட்டேன். சொல்லுங்க சார், ஏன்னா பார்க்க உடனே சொல்லுங்கண்ணே கேட்குறேன். எப்பா என்ன வயசு அவங்களுக்கெல்லாம், எனக்கு 18ண்ணே, இவருக்கு 20ண்ணே, இவனுக்கு 23ண்ணே அப்படின்னு 4 பேர் அடுக்கி சொன்னாங்க. ஏப்பா இதை குடிச்சு உங்களை எதிர்காலத்தையே அழிக்கிறீங்களேப்பா, இது நியாயமாப்பா. அண்ணே இப்போ பொத்த வச்சுட்டோண்ணே, இது தொடர்ந்து நிறுத்திடுறோண்ணே அப்படின்னா ஒருத்தன் சொன்னான், கீழே போட்டு நசுக்கிட்டான். இது ஒரு தீர்மானம் எடுங்கப்பா, உங்களை எல்லாம் வாழ்க்கைய நல்ல எதிர்காலத்தை உருவாக்கிக்கங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். என்னை கேட்க அன்பானவர்களே, நான் கண்டு காணாமல் போனால் என்னை விட துரோகி வேற எவனும் இருக்க மாட்டான், என்னை விட சுயநலக்காரன் எவனும் இருக்க மாட்டான். ஒரு காரியத்தை என் கண்களுக்கு வந்துருச்சு, என் பார்வைக்கு வந்துருச்சுன்னா அதன் மேலே அக்கறையினால் தான் பேசுகிறேனே தவிர வேறு எதிலும் பேச மாட்டேன். தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும், ஒரு பெற்றவர்களாகி நீங்களும் நானும், பெற்றவர்களாக நாங்கள் இருக்கணும், பிள்ளைகள் உடைய நீங்களான பிள்ளைகள் நீங்களும் பொருந்துக்கணும். எங்கள் அப்பா என் மேலே அன்பு வச்சு தானே பண்ணுறார், அப்பா என் மேலே வச்சிரு கருசனைகளை தான் நான் பண்ணுறேன், என் எதிர்காலம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் என்ன சிரிச்சுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இங்கே பாருங்கள், கொள்கைகள், தேவன் கிறிஸ்தவ கொள்கைகள் இருக்கு. there are principles of Christianity. இப்படி தான் வாழணுட்டு. அடுத்தது தனிப்பட்ட பாவங்கள்.
அதை ஒரு பகுதியை நாம் ஒரு பந்திக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரீயாக தியானிப்போம். எடுங்க மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். The Gospel of Mark chapter 7. மார்க்கு சுவிசேஷம் முதலாவது எழுதப்பட்டது. ஆனால் தொகுக்கப்படும் பொழுது மத்தேயு முன்னாடி போட்டாங்க. மார்க்கு யார்? மார்க்கு என்பவனுடைய வீட்டில் தான் கடைசி ராபோஜனம் நடந்தது. மார்க்கு பர்னபாவுடைய அக்கா மகன். மார்க்கு நல்ல படிக்க தெரிந்த ஒரு வாலிபன். இந்த வாலிபன்கிட்ட கல்வி குறைவாக இருந்த பேதுரு அவர்கள் சொல்கிறாங்க, இந்த சுவிசேஷத்தை எழுதுப்பா, ஆனால் உன் பேரில் எழுது, மார்க்கு சுவிசேஷனை எழுது அப்படின்னு சொல்லி எழுத வைக்கிறார். 7ஆம் அதிகாரத்துக்கு நேராக போ. லெட்ஸ் கோ டு தி புக் ஆஃப் மார்க் சாப்டர் 7. 7ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான பகுதி. தேவனுடைய கற்பனைகளும் மனுஷனுடைய பாரம்பரியங்களும் பேசுறார் இயேசு. நல்ல கவனிங்க, என்ன கற்பனை? தேவன் கொடுத்திருக்கிற, வேதத்தில் கொடுத்திருக்கிற கற்பனையும் மனுஷ பாரம்பரியம். இன்னைக்கு நிறைய பேர் பாரம்பரியங்களை பிடிச்சிட்டு இருக்கோம். வேத கொள்கைகள் இருக்கு, ஆனா அதை மிஞ்சி நம்ம என்ன பண்றோம்? பாரம்பரியங்களை செய்யறோம். செவ்வாய்க்கிழமையா இறைச்சியே சாப்பிடக்கூடாதா அப்படின்றோம். செவ்வாய்க்கிழமையா பயணங்களே வேணாம் அப்படின்றோம். செவ்வாய்க்கிழமையா நம்முடைய வேத வசனத்துக்கு மேல பாரம்பரியங்களை வைக்கிறோம். இத அந்த கலாச்சாரத்தின்படி இருக்கிற பாரம்பரியங்களை எதிர்கொள்றார் இயேசு. கவனிங்க, எருசலேமிலிருந்து வந்த பரிசேயரும் வேத பாரகர்கள் சிலரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். ஏசப்பாட்ட கூடி வராங்க. அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு, இப்போ இவனுங்க வந்த அவசரத்துல பசியில என்ன பண்ணிட்டானுங்க? தோத்திரம் பண்ணி சாப்பிட்டானுங்க. கையை அளம்புல. கையை கழுவது நல்லது. கையை கழுவதற்கு ஒரு காரியத்தை உட்கொள்வதற்கு முன்பதாக கையை கழுவது நல்லது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்லா உற்சாகமாலையிலே சொல்லுங்களேன். தோத்திரம். உணவு பரிமாறிட்டு இருக்கும் பொழுது பணத்தை அதை கையாள விடும். பணம் அசுத்தமானது. கவனிங்க, இட் ஹாஸ் லாட் ஆஃப் மைக்ரோப்ஸ். என்ன, பல பேரை தாண்டி வருது, உங்கள் கைக்கு வருது. பணத்தை கையாண்டிங்கன்னா கையை போட்டு கழுவுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கை கழுவது நல்லது. ஆனால் பாரம்பரியத்தை எதிர்கொள்கிற மக்கள் இப்படி பார்க்குறாங்க. ஆனால் இந்த சீசர்கள் சொல்கிறாங்க, இவர் பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறாரு, கையை கழுவாம சாப்பிட்றாங்களே அப்படின்றார். அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். ஏனெனில் பரிசேயர் முதலிய. ஆமாம், இப்போ நான் வாசிக்கிறேன். ஏன் நான் வாசிக்கிறேன்னா மரியாளுக்கு உதவி செய்கிறாங்க. டைம் ஷார்ட்டாக இருக்குன்னு நான் வாசிக்கிறேன். அவனுக்கு ஏனெனில் ஒரு சீசர் சிலர் கழுவாதை கண்டுகிறார். ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டு அடிக்கடி கை கழுவுனால் ஒழிய சாப்பிடும். எப்போதான் கை கழுவிட்டே இருப்பான், சுத்தமாகவே இருப்பான். கோச்சிக்காதீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவர் உண்டு, அவ்வளோ சுத்தமாக இருப்பார். அவ்வளோ சுத்தமான மனுஷன், அப்பமே கை கழுவார். ஒரு 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 வந்த பேஷண்ட்டுக்கு ஊசி போட்டால் உடனே போய் கை கழுவி. அப்போ லைஃப் பாய் இருக்கும், லைஃப் பாய் சோப். எத்தனை பேர் லைஃப் பாய் கேள்விப்பட்டிருக்கீங்க? அதை கழுவிட்டு திருப்பி வந்து உட்காருவார். அடுத்த பேஷண்ட் திருப்பி போய் கை கழுவார். பணத்தை தொட்டான் கை கழுவார். கடைசியில் அவருக்கு வாதம் வந்து இறந்து போனார். பாரம்பரியங்கள். அதனால நீங்கள் கை கழுவக்கூடாதுன்னு சொல்ல வரல, பாரம்பரியங்களை மேம்படுத்தி வசனத்துக்கு மேலே வச்சிடாதீங்க. இதை தான் இங்கே பார்க்குறோம். கவனிங்க, அவர் சொல்கிறார், பரிசேயர் முதலால அடிக்கடி கை கழுவ மாட்டார்கள். கடையிலிருந்து வரும்பொழுது குளிக்காமல் வரமாட்டான். யூதருடைய ஒவ்வொரு பாரம்பரியத்தின்படி வீட்டுக்குள்ளே நுழையத்துக்கு முன்னாடி பாத்ரூம் இருக்கும். தே டேக் பாத், தே கிளென்ஸ். ஏன்னா ஊரில் இருக்கிற தூசியெல்லாம் மேலே படிட்டு கொண்டு அந்த உடுப்புகளை கழட்டிட்டு புதிய உடுப்புகளை போட்டுட்டு தான் வீட்டுக்குள்ளேயே வருவாங்க. அவ்வளோ சுகாதாரம். இங்கே பாருங்க, கடையிலிருந்து வரும்பொழுது ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவாமல் வேறு அநேக ஆச்சாரங்களையும் கை கொண்டு வருவார்கள். ஆச்சாரங்கள் கை கொண்டு வர்றது. நான் வந்து இந்த காத்ரேஜ் கம்பெனியில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன். அப்போ வேலை செய்யும் பொழுது எனக்கு வந்து திருச்சியில் இருக்கிற எல்லா C&Fனா மொத்தமாக கொள்முதல் செய்து அதை எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் போடணும். அந்த வேலையில் கம்பெனி சார்பாக நான் போவேன். நான் ஒருத்தர் கீழே இருந்தேன், பால் சொக்கலிங்கன்ற ஒரு கீழே இருந்தேன். அப்போது நான் எனக்கு கொடுக்கப்பட்ட அன்றைக்கி ஸ்ரீரங்கம் பகுதியில் போய் நிற்கிறோம். நின்றுட்டு இருக்கும் பொழுது தண்ணி தாங்கல, வாட்டர் பாட்டிலில் கொண்டு வரல. வாட்டர் பாட்டில் கொண்டு வரனே அங்கே
ஒரு பிராமண வீட்டில் போய் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க சொம்பை கொண்டு வந்து அந்த வாசப்படியில் வச்சுட்டு குடிச்சிருங்க அப்படின்னாரு. எடுத்து குடிச்சிட்டேன். அம்மா ரொம்ப நன்றி அப்படின்னேன். இல்லை கொல்லப்புறத்தில் கொண்டு வந்து வச்சிரு அப்படின்னாரு. கொல்லப்புறம் பின்னாடி அப்படி முன்னாடி நடந்து போனேன். அதுக்கப்புறம் ஓரமாக நின்று நான் பார்த்தேன். நான் பார்க்குறது அவங்களுக்கு தெரியாது. அதை அவங்க நீரை புனிதமாக்குறார்கள். மந்திரம் சொல்லி புனிதமாக்கி அதை தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பாத்திரத்தை உள்ளே கொண்டு போனாங்க. கொஞ்சம் கொஞ்சம் இவங்களுடைய சுவாபம் எல்லாம் யூதர்கிட்டேருந்து வந்தது. அதனால் பிராமண மக்கள் யூதர்கிட்டேருந்து வந்தவங்க. எங்கேருந்து? சீனாய் மலையிலேருந்தே பிரிஞ்சு வந்தவர்கள். தே கேம் ஃப்ரம் சீனாய். அதனால தான் மாடு என்றைக்குமே ஆசரிப்பு கூடாம மாதிரி தான் இந்து கோயிலெலாம் இருக்கும். பார்த்துக்கிங்கன்னா வெளியே நந்தி இருக்கும், அதுக்கப்புறம் தான் உள்பிரகாரம் பலிபீடம், அங்கேருந்து வந்தவங்க இவங்க. சரி, அது போகட்டும். இப்படி உங்கள் கலாச்சாரம்லாம் இருக்குது. இன்றைக்கி நம்ம கலாச்சாரம் அப்படி தான், இப்படி தான் நம்ம பாகுபாடெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் நீங்கள் கழுவுறீங்க. அப்போ அந்த பரிசீர் வேதபாரங்களாம் அவரை நோக்கி, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறாள்னு கேட்டார். ஒரு நாள் நடந்த கூத்து. இதுக்கு அவர் சொல்றார், அவர்களுக்கு அவர் பரிசுத்தருமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விளைகிறது. அடிக்கிறார். பழைய ஏற்பாட்டு கொண்டு போறாரு. ஏசாயா 29:13 கொண்டு போறாரு. பழைய ஏற்பாடு கிட்டத்தட்ட எழுதப்பட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததை எழுதுறாரு. ஏன்னா அவர் தானே எழுதி கொடுத்தாரு. பேசுறாரு, ஏய் நான் எழுதியிருக்கேன் முன்னாடி, இது ஜனங்கள் உதடுகளினால் எனக்கு அனுப்புறாரு. ஹல்லேலூயா. என்னை பார்க்குறான் அவன், நான் ஆராதிக்கிறத அவ பார்க்குறாளா? எப்படிங்க? வாயளவா துதிக்கிறான், உள்ள மனசுல என்ன ஓடுது? அவ பார்க்குறாளா நான் எப்படி ஆராதிக்கிறேன் பார்த்தியா சொல்ல வர்றாரு. என்னங்க? என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு, இருதயத்தில் என்னை தேடலை. கடந்த மாதம் முழுவதும் என்னை நடத்தினீரே, இந்த புதிய மாதத்தில் என்னை நடத்துவீர் ஆண்டவர். உடைய அன்பு பெருசு ஐயா. இதுதான் உண்மையான ஆராதனை. இந்த உணர்ந்து அல்ல சொல்லுங்க. அடுத்து சொல்றாரு, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும், மனுஷனுடைய கற்பனைகளை ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம பிரசங்கம் பண்ணி எனக்கு நீங்க ஆராதனை செய்றீங்கடா. எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான். மாயக்காரர். மாயம் என்ன? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கணும். மாயை என்றால் ஒரு சின்ன உதாரணம். பனி காலத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த பனி அந்த சின்ன சின்ன வருவதை நம்ம பார்க்குறோம். நம்ம செடி கொடி வச்சிருந்தா அந்த இலைகளில் அழகாக குமிழ்களாக நிற்கும், பார்த்துருப்பீங்களா? வெயில் வந்த பிறகு அந்த பனி குமிழ்கள் ஆவியாகி போயிடும். அதான் மாயை, நிரந்தரம் அல்ல. சரியா? இப்போ நிரந்தரம் இல்லாத ஒரு காரியத்தை செயல்படுறீங்களே, அப்படி வேஷம் போடுறீங்களே, இது மாயை. நீங்கள் இப்படி இருக்க ஆகாத. நீங்கள் தேவ பிள்ளைங்க இப்படி தான் வாழணும். ஒரு அமைச்சர்களே ஆண்டவர் தேவ பிள்ளைங்க நீங்கள் இப்படி தானே இருக்கணும், நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க? இதை தான் நான் ஏசாயா 29:13 பேசியிருக்கிறேனே. ஏன் நீங்க மாயமா இருக்க? வாசிங்கம்மா. நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு, தேவனுடைய கட்டளை என்ன செஞ்சிட்டீங்க? தள்ளிவிட்டு. அப்போ எப்படி ஆராதிக்கணும்? தேவனாய் கர்த்தரை முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய், நேசிப்பது போல. அப்ப ஆண்டவர் அப்படியே அன்பு. ஹல்லேலூயா. இல்ல ஒரு கரத்தை உயர்த்துவோமா? ஆண்கள் ஒரு கரத்தை. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்த்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சேர்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. Wonderful Jesus. Hallelujah. We magnify thee. Hallelujah. Hallelujah. Amen. இப்போ ஆராதிக்க முடியும். என் சுற்றி இருக்கிறது என்ன, எனக்கு அடுத்தது என்ன செய்ய போகிறேன், அதெல்லாம் நினைக்காம எத்தனை பேர் ஆராதிச்சிங்க? ஹல்லேலூயா. இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். என் கற்பனைகளை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய். என்னப்பா மனுஷருடைய பாரம்பரியங்கள முக்காடு போடல அந்த சிஸ்டர், அந்த சிஸ்டர் முக்காடு போட்டிருக்காங்க. மனுஷருடைய பாரம்பரியம்
ஏன் அதை சொன்னார் தெரியுமா? பவுலவே முக்காடு இப்போ ஏன் சொன்னார்னா, கொருந்து பட்டணத்தில் முன்னாடி கேள்விப்பட்டோம்ல, இப்படிப்பட்ட ஒரு விக்கிரக ஆராதனை இருக்கிறதுனால மக்கள் தடுமாறுகிறார்கள். பெண் குழந்தைகள் தேவனுக்கேற்ற சித்தத்தில் வாழாமல் தங்களுடைய சரீரத்தை என்ன பண்ணிட்டாங்க, தாசிகளாக ஒப்பு கொடுத்ததுனால, இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்ததுனால, விபச்சாரத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால அவங்கள மொட்டை அடித்து என்னது கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி வச்சுருவாங்க. மொட்டையாக தெரியுங்க. இது யாருன்னு தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கலாம். இவங்க இப்படிப்பட்டவங்க தேவ சத்தத்தை அறியாமல் இப்படி வாழ்கிறாங்க. அதனால பவுல் சொன்னார், எப்பா நம்ம தேவ பிள்ளைங்க முக்காடு போடுங்கட்டார். ஒரு அமைச்சர்லங்க, நமக்கு நீண்ட முடி இருக்குது, அது தேவனுடைய மகிமையாக இருக்குது, அதை முக்காடு போடுங்க. அல்ல இல்லையா சொல்லுங்களேன். அதுக்கு தான் சொன்னார். அது ஒரு உபதேசமாக சொல்லலை, போட்டுக்கங்கன்னு சொன்னார். அந்த ஊருக்கு அதுதான் தேவை, வேறு வழி இல்லை. வித்தியாசம். முக்காடு போட்டு போகிறோம் தேவனுடைய பிள்ளைங்க அமைச்சர்ங்களேன். யூ கேன் ஃபைண்ட் அவுட் ஈஸிலி. சரி, சொல்லுங்கம்மா. மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய், மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள். எல்லாத்தையும் கழுவு. இஸ்லாமிய நண்பர்களுக்காக நான் நன்றி செலுத்துறேன். கோச்சிக்காதீங்க, என்னை பார்த்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கோவித்து கொள்ளக்கூடாது. வசனம் தான் சொல்லுது. அவர் உள்ள நுழையும் பொழுது மூக்கு முதற்கொண்டு இதெல்லாம் வெளியே இருக்க சுத்தம் பண்ணிட்டு தான் போவாங்க. ஏன்னா சைத்தான் வந்து மூக்கில் உட்காந்து இருப்பானா. புரிதல் இல்லை. ஐ வாண்ட் டு பி வெரி கிளியர். சைத்தான்லாம் மூக்கிலெல்லாம் வந்து உட்கார மாட்டான். இதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணுறதுக்குன்னு அவர்கள் கொண்டு வந்த போதனைகள். இன்னைக்கு நம்முடைய உள்ள முதல்ல சுத்தமாக இருக்கணும். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ சொல்றாரு, இந்த பாரம்பரிய சப்பு குடங்கள் எல்லாத்தையும் சுத்தம் பண்றீங்களே, மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். சடங்குகளையும் ரட்சிக்கப்பட்டோம். சடங்குகள் தேவனுடைய கொள்கைகளுக்கு மேல அவங்க கொள்கைகள், அவங்களுடைய மத காரியங்கள் பின்னாடி முட்டுட்டு வந்ததெல்லாம் பின்பற்றுறது. பின்னும் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாய் இருக்கிறது. ஏன்பா இதெல்லாம் நீங்க பேசுறீங்களே, பாரம்பரியத்தை கை கொள்றதுக்கு தேவனுடைய கட்டளைகள் எல்லாம் ஒண்ணுத்துக்கெல்லாம் பண்ணிட்டீங்களப்பா, அது நல்லதா உங்களுக்கு அப்படின்றாரு. எப்படி எனில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், ரெஸ்பெக்ட் யுவர் ஃபாதர் அண்ட் மதர். தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லி இருக்கிறாரே. பிள்ளைகளே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அடுத்தது சாவு நமக்கு தான். பெத்த தாய் தகப்பனையும் கனம் பண்ணலன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்தின்படி கொலை செய்யப்படணுமா. பெத்த தாய் தகப்பனையும் கனம் பண்ணுங்க ஒரு அமைச்சர்களே. ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யலை. உங்கள் நாய் சிறு நாட்கள் நீடித்திருப்பதற்கு தகப்பனையும் தாயும் மரியாதை செலுத்த. அடுத்தது நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி, அம்மா நான் தூரத்தில் இருக்கிறம்மா, ஏதாவது உதவி எது உண்டோ அதை கொர்பான் என்னும் ஒரு காணிக்கையா செலுத்திடுறேன். எங்க அப்பா அம்மாவுக்கு உதவி செய்ய முடியல ஆண்டவரே, எங்க அப்பா அம்மா பாதுகாத்துறோன்னு காணிக்கையா கோயில செலுத்திடுறேன்றான். கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி, ஏண்டா கடமை தீர்ந்ததுன்னு சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் விடாம நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். ஏண்டா வேத வசனத்தை சொல்லப்படாதெல்லாம் போதிச்சுட்டு, இது நம்ம பாரம்பரியம் சொல்லுதுன்னு போதிச்சுட்டு, பெத்த தாயின் தகப்பனுக்கு சோறு போடாமல் அவங்கள பாதுகாப்பாங்க, உன்னை வளர்த்தாங்களே, உங்களை ஆளாக்குனாங்களே, உங்களுக்கு வேண்டிய இந்த சுகாதாரத்தெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்களே, உனக்கு அடைக்கலமாக இருந்தாங்களே, எதிர்காலத்துக்கு வேண்டிய உழைப்பெல்லாம் கொடுத்தாங்களையா, இன்னைக்கு பெத்த தாய் ரொம்ப இதாக இருக்கா, இலக்காரமாக இருக்கா. பாரம்பரியத்தை கொண்டு வந்து வைக்கிறீங்களே. கொர்பான் என்று சொன்னால் யூத முறைமையின்படி மோசே வாய்மொழினாலே சொன்னதாக யூதர்கள் கடைபிடித்த காரியம் கொர்பான் அப்படின்னா அது ஒரு பலி. நல்லா புரிஞ்சுக்கணும். பாரம்பரியம் என்றைக்குமே வசனத்தை மேற்கொள்ள முடியாது. ராமே சொல்லுங்க, அடிக்கிறார் ஆண்டவர். என்னடா மோசே சொன்னாருன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க.
வாய்மொழியா சொல்லியா இருக்கு, யாதாரம் இருக்கா, எழுத்துப்பூர்வமா இருக்கா? Do you have anything you preach black and white? Is it in black and white? அது கருப்பும் வெள்ளையுமா இருக்கா பாரு. அப்படிப்பட்டதுதான் இது பண்ணிக்க அப்படின்றார். தேவ பிள்ளைகளாங்க நீங்கள் நானும் புரிஞ்சுக்கணும், பாரம்பரியங்கள் என்னைக்குமே வெற்றி தராது. சொல்லுங்க என்ன? செவ்வாதோஷன்றவங்களுக்கு எத்தனை பேர் தெரியும்? செவ்வாதோஷம் தெரிஞ்சவங்க கை ஊத்துங்க. செவ்வாதோஷம்னா என்னன்னு தெரியும்? செவ்வாதோஷத்தில் மூச்சு விடாம தொத்து வருவேன், இந்த பார்த்து சாகிறதுக்கு வழி சொல்லி கொடுக்குறாரு சொல்வீங்களா சொல்ல மாட்டீங்களா? எல்லா நாளையும் நல்லதென்று கண்டார். பக்கத்து கர்த்தர் ஒவ்வொரு நாளையும் நல்லதென்று கண்டார். சொல்லுங்க இனிமே, சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இனிமே ராவகாலம், யமகண்டம், நல்ல நேரம், கெட்ட நேரம் எதையும் பார்க்க மாட்டேன் இயேசுவின் நாமத்தில். சொல்லுங்க அல்லேலூயா. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மால் பார்க்குறோம், கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண முன்னாடி நல்ல நேரம் பார்க்குறோம். நல்ல நேரம் ஒருத்தர் கல்யாணத்தில் நல்ல நேரம் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. வந்திருக்கிறவங்களாம் பிராமணங்கள். என் தகப்பனார் நடத்துகிறார். பொண்ணு மேலே தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. போய் அங்கே அந்த சபை பாஸ்டரமாக வந்திருக்காங்க. பாஸ்டரம்மா பொண்ணு வந்துட்டா நல்லா இருக்கும் பாஸ்டரம்மா. இவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னா, பிரசங்கத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு அந்த அம்மா கோவப்படுது. அந்த பாஸ்டரம்மா இன்னொரு சபை ஊழியக்காரம்மா, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, ஏன்னா பாஸ்டர்கிட்ட உதவி ஊழியக்காரனாக இருக்கிறேன், அப்படியே வரேன் அப்படியே நிற்கிறேன், ஆண்டவரே நல்லபடியாக இருந்தால் நல்லா இருக்குவேன். உட்காந்துருக்கலாம் பிராமணன் கச்சதான் பேசிக்கிறான். சும்மா நேரத்தில் நடக்குமா அப்படின்னு கேட்குறான். என்ன பார்த்து, என்னடா நடந்துடும் சார் கவலைப்படாதீங்க. டக்குன்னு பொண்ணையாக கூப்பிட்டு வந்தாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு. கர்த்தருடைய வார்த்தையை கப்பு சிப்புன்னு கேட்டானுங்க. ஏன்னா வேற வழி இல்லை, அவன் வசனத்தை கேட்கணும். போகும்பொழுது என் தகப்பனார் காலை தொட்டு, சாமி வசனம் பிரமாதம், எங்களுக்கு ஏற்ற வசனமாக இருந்தது, வேற வழியில் தவிர்க்க முடியல. ஆனால் நம்ம அநேக நேரங்களில் ராவு காலம் யமகண்டம் பார்க்குறோம். இது பாரம்பரியம். பாரம்பரியம் என்றைக்குமே நமக்கு வெற்றியை தராது. தேவனுடைய வசனத்தின்படியே நடக்கணும். இப்போது கர்த்தருடைய அறிவில் வளராதவங்க வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கக்கூடியது. அவங்க இப்படி இருப்பாங்க, பாரம்பரியங்களை பார்ப்பாங்க, இது பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. இந்த உலகப்பரமான பாரம்பரியங்களை பின்பற்றி கை கழுவுலன்ற ஒரு மேட்டருக்காக அவ்வளோ பேசுகிறானுங்க பொழுது ஏசுவாமி எடுத்து ஏசாயா 29:13 பேசுகிறாரு. அடுத்தது வாசிங்கம்மா. பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து, இப்போ எல்லாரையும் கூப்பிடுறார். இவனில் யூதர்கள், பரிசேயர், வேற யாராருமா வராங்க? வேத பாரகர். 1ஆம் வசனத்திலே யார் வந்தா அவர்கிட்ட? 1ஆம் வசனம் யார் வந்தாருமா? 1ஆம் வசனம் வேத பாரகர், பரிசேயர். போதும். இந்த ரெண்டு பரிசேயர் என்று சொன்னால் பாரிசீஸ். இவர்கள் வேதத்தை பாராமல் சொல்லக்கூடியவர்கள். 66 புத்தகம் கிடையாது, மோசே எழுதி கொடுத்த 5 புத்தகங்கள், ஆதியாகமம் முதற்கொண்டு உபாகமம். அப்போது தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் நல்ல வசனத்தை தியானிக்கிறோம். அப்போ இவர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க. பரிசேயர், வேத பாராமல் சொல்லுகிறவர்கள் பரிசேயர்கள். இவர்கள் வருகையெல்லாம் இது ஆண்டவருடைய நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குன்னு விசுவாசிப்பாங்க, தூதர்கள் இருக்காங்கன்னு விசுவாசிப்பாங்க, அதுக்கப்புறம் மரித்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது என்பது விசுவாசிப்பார். ஸோ சதுசேயர் அது விசுவாசிக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்க பேர் சாடுசீஸ்ன்னு இங்கிலீஷில் இருக்குது. எப்படி இருக்குங்க? ஆல்வேஸ் துக்கமானவள், சாடுசீஸ். ஸோ பரிசேயர்கள் அப்படி இல்லை. சரி, இப்போ வாங்கிக்கம்மா, நீங்கள் விட்டதுலேருந்து வாசிங்க சீக்கிரம். பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி கூப்பிட்டு, ஜனங்களை கூப்பிடுறார், ஆடியன்ஸை கூப்பிடுறார், வாங்க நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். சத்தமா சொல்லுங்க, உணருங்கள். வேற யாருக்கும் இல்லை, எனக்கு அப்படின்னு உணரணும். ஒரு ஆமென். உணருங்கள். அடுத்தது, மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. இப்போ வசனத்தை பத்தி பேசுறாரு, ஆவிக்குரிய நிலைப்பாட்டை பத்தி பேசுறாரு, ஒரு மனுஷன் இயல்பாக எப்படி இருக்கான்னு பேசுறாரு. கை கழுவாம சாப்பிட்றதுனால அந்த மனுஷனை தீட்டுப்படுத்தாது. அவன் உள்ளத்தில் இருந்து, அவன் உள்ள முன்னாடி இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத உள்ளம், தேவனை ஏற்றுக்கொள்ளாத உள்ளம், அந்த உள்ளத்துக்குள்ள இருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். எத்தனை பேர் இருக்கீங்க?
எனக்கு எல்லாம் மாறல, என் உள்ளம் மாறலன்னா என்ன பிரயோஜனம்? அதில் உயர்ச்சல வெளியே மாறிட்டேன், ரட்சிக்கப்பட்டேன்னு ஒன்று அடையாளம்னா சில சரி சபையில் வெள்ளை வெள்ளை அதை கழட்டு, எதை மாட்டு, அதை செய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஒரு நாள் ஒரு தம்பி வந்து பிரசங்கம் பண்ண வந்தான் பாருங்க. அவன் வெள்ளை வெள்ளை போட்டு வந்துட்டான். அண்ணே உங்கள் சபையில் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும், எனக்கு தெரியவே தெரியாத போச்சுனே, எல்லாம் கலர் போட்டு வந்திருக்காங்க அப்படின்னா. அப்படின்னா அதனால் என் பிரசங்கத்தை நீங்கள் வீடியோவில் போடணுன்னா நான் கலர் போட்டு அனுப்புகிறேன், அதை போட்டுக்கங்க அப்படின்னா. அவன் நினச்சா இங்கே இருக்கிற எல்லாரும் வெள்ளை வெள்ளை போட்டிருப்பாங்க. வெள்ளை வெளியே போடுறது தப்பு கிடையாது, ஆனால் உள்ளம் சுத்தமாக இருக்கணும். உள்ளம் சுத்தமாக இருந்து வெள்ளை போட்டிருந்து என்ன பிரயோஜனம்? இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா கை கழுவாம சாப்பிட்றதுனால அது உன்னை தீட்டுப்படுத்தாது, உள்ளத்துக்குள்ளிருந்து புறப்படுகிறதா உன்னை தீட்டுப்படுத்தும். அது என்ன வாசிங்க? கேட்கிறதற்கு ஒருவன் காது உள்ளவனா இருந்தால் கேட்க கடவன் என்றார். அடிக்கிறார் பாருங்க. காது இருந்தா கேளு, கேட்கலன்னா உனக்கு நஷ்டம் அப்படிதான் சொல்ல வர. இதுதான் மெசேஜ். கேட்டு உணர்வடைந்தால் உனக்கு லாபம். அல்ல இல்லையோ? சொல்லுங்க சொல்லுங்க. கேட்டால் நமக்கு லாபம், கேட்காவிடில் நமக்கு நஷ்டம். கேட்டு உணர்வடைந்தால் நமக்கு லாபம். அமைச்சருங்களேன் இப்போ வாசிங்க. அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் பிரவேசித்த போது, வீட்டுக்குள்ள போறாரு, அவருடைய சீஷர்கள் அவர் சொன்ன ஓமையை குறித்து, இவனுக்கு ஏன்னா இவங்களுக்கு கல்வி அறியாத பாமர மக்கள், யூதாஸ் யோவானை தவிர படித்தவங்க யாருமே கிடையாது. ஒரு அமைச்சர்களே ஐ வாண்ட் டு பி வெரி கிளியர். யூதாஸ் செம்மையாக படித்தவன், அதனால தான் அவங்ககிட்ட கொடுத்து கேஷ் இதெல்லாம் டீல் பண்ணுன்றார். மற்ற எதுக்கும் தெரியும், ஏன்னா ஆயக்காரிலேருந்து ரட்சிக்கப்பட்டவன், அவங்ககிட்ட கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் கொடுக்கல, மற்றகிட்ட கொடுக்கல. ஆனால் இவங்ககிட்ட தான் கொடுத்து வச்சிருக்காரு. அதனால இவர்களுக்கு தெரியல, அதெல்லாம் கேட்குறாங்க சீஷர்கள். அவருடைய சீஷர்கள் அவர் சொன்ன ஓமையை குறித்து அவரிடத்தில் விசாரித்தார்கள். ஓமை அப்படின்னா நீதி கதை. பக்கத்தில் சொல்லுங்க. ஓமைனா ஓமைனா ஆமையில இது ஒரு ஓமா போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். உவமை அப்படின்னா அது ஒரு உதாரணம், நீதி கதை, நடந்த சம்பவம். அல்லேலூயா. சரி சொல்றார். அதற்கு அவர் நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா? இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன்டா, செவுத்துக்கா பேசிக்கிட்டு இருந்தேன். சில பேர் பேசுறோமா இல்லையா? உணர்வு இல்லாதவர்களா? புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறதொன்றும் வெளியே இருந்து வருது. நீ கை கழுவாம சாப்பிட்டேன், அழுக்கு போயிருச்சு, அதனால அவனை தீட்டுப்படுத்த மாட்டாதென்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? வெளியே இருந்து போறது வந்து தீட்டுப்படுத்தாதரா? அது அவன் இருதயத்தில் போகாமல், அது இருதயத்துக்குள்ள போகாது, வயிற்றிலே போகிறது. வயிற்றிலே போய் அது என்ன செய்யும்? கிருமி அதை உண்டாக்கும், ஏதாவது ஒண்ணு செய்யும். அதுக்கப்புறம் வயிற்று கடுப்பு வரும், அப்புறம் சரியாயிருண்டா. அதிலிருந்து எல்லா போதனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும். ஒரு ஆமென் சொல்லலாம். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. படைத்தவர் நமக்கு உரியதெல்லாவற்றையும் நம்முடைய கழிவில் வெளியே போயிருது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். எவ்வளவு அற்புதமா படைத்திருக்கிறார், நேர்த்தியா படைத்திருக்கிறார்ல. சிறப்பு படைப்பு. நமக்கு எது ஏற்றுக்கொள்ளக்கூடியது உள்ள ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படின்னு அமிலம் சுரந்து இங்கே மென்னு உமிழ்நீரோடு சாப்பிடும் பொழுது இங்கே pH 7 என்று சொல்லப்படுகிற ஸ்தோத்திரம் சத்துக்கள், அதுதான் மருந்து. அது உமிழ்நீரோடு உள்ளே போகும் பொழுது அது ஈஸியாக பஸ்பமாக்கி தேவையான பலத்தை நம்முடைய சரீரத்துக்கு எடுத்துட்டு தேவையில்லாததை கழிவாக வெளியே தள்ளுது. இதை தான் பேசுகிறார். அப்படி அழுக்கு போயிருந்தா வெளியே தள்ளிருண்டா அப்படின்றார். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது, உள்ளத்திலிருந்து புறப்படுது, உன் இருதயத்திலிருந்து புறப்படுது, மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆஹா, உள்ளத்திலிருந்து சில காரியங்களை புறப்பட வைக்கிறான் பிசாசு. நீ ரட்சிக்கப்படலன்னா, ரட்சிக்கப்பட்டு உள்ளத்துல என்னெல்லாம் இருக்கக்கூடாது அதில் ஒதுக்கலன்னா இதெல்லாம் நடக்கின்றாரு. உள்ளத்துக்குள்ள இருந்து எப்படி எனில் 21 எல்லாம் முக்கியமான பகுதி குறிப்பிடுங்க. மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும். என்ன சிந்தனை? நீங்க சொல்லி கொடுக்கவே தேவையில்லை. பிள்ளைகள் பொல்லாப்பு செய்யணும்னா சாதாரணமா செய்வாங்க. ஏன்னா அது வந்து வித்துல வந்திருக்கு, ஆதாம் கிட்ட இருந்து வந்திருக்கு. பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும். நீங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும். நான் ஒவ்வொன்றையும் டீல் பண்ணணும்னு நினைக்கிறேன், ரொம்ப டைம் இல்லை எனக்கு. ஆனா முதல்ல என்னங்க பொருளாசைகளை முடிச்சிட்டுமா?
விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரம் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். இது என்ன செய்யுமா? இவைகளெல்லாம் அடுத்த வாசிங்கம்மா. பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். இது தாண்டா தீட்டு அப்படின்றார். ஆமே சொல்லல. உள்ளத்தில் இப்படிப்பட்ட விதத்துல நீங்கள் இந்த லெந்து நாட்களில் நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்றால், கர்த்தாவே என்னை சுத்தப்படுத்தும் கேளுங்க. உன் உள்ளத்தில் இது இருக்கக்கூடாது. அது யாருடைய வித்து? ஆதாமுடைய வித்து. இரண்டாவது கிறிஸ்துவின் வித்து, பரிசுத்த வித்து. அலையில் வச்சல ரொம்ப தெளிவாரு. டோன்ட் ஃபூல் யுவர்செல்ஃப். நீ யாராவனா இருக்கலாம். ஆண்டு சொல்ற மனுஷனுடைய இதயத்திலிருந்து மறுபடியும் சொல்லுங்க. முதல்ல என்னம்மா? பொல்லாத சிந்தனை. இட் கம்ஸ் ஃப்ரம் ஈவில் தாட்ஸ். அடுத்தது விபச்சாரம். பிள்ளைகளை பார்த்து சொல்றேன். I want to be very clear. I feel very sorry to say that. நீங்க உங்ககிட்ட ஃபோன் இருக்கிறதுனால நீங்க என்ன செய்றீங்கன்றதை உங்க பெத்தவங்க யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கக்கூடாது. என் பிள்ளைகளுக்கு அதான் சொல்லுவேன். ஃபோன் எதற்காக கர்த்தர் கொடுத்துருக்காருன்னா, தொடர்புகளுக்கு, நல்ல தொடர்புகள். உலக வலைத்தளம் சொல்லப்படுகிற வேர்ல்டு வைடு வெப். வேற ஒன்றும் இல்லை. 3W3666. அதுலேருந்து நல்ல தகவல்களை எடுத்துக்க. வாட்ஸ்ஆப், நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள், நல்ல செய்திகளை வாங்கிக்கொள். நீ எதை எடுத்தாலும் கரெக்டாக டீல் பண்ணு. பொல்லாத சிந்தனைகள் அங்கிருந்தா வருது. ஐயோ, அதுக்காக நான் இந்த உலகத்தை விட்டு வெளியே போக முடியாது, உலகத்துக்குள்ளே தான் இருக்கிறேன். நல்ல செய்திகளை எடுத்துக்க. பொல்லாத செய்திகளுக்குள் போகாத. நீ போன நாளைக்கு ரொம்ப ஆபத்து. இன்னைக்கு நான் போயிட்டுருக்கிறேன் பாஸ்டர், இந்த உள்ளத்திலிருந்து அந்த வருகிற இந்த சிந்தனைகள் என்னை தீட்டுப்படுத்து பாஸ்டர். குற்றப்படுத்தலை, சபை குற்றப்படுத்துவதற்காக. நீ நீதிமான். ஒவ்வொருவர் நீதிமான்கள். பக்கத்தில் பார்த்து சொல்ல, நீங்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்கள். அடுத்தது சொல்லுங்க. தேவனுக்கு முன்பதாக நிற்பதற்குரிய எந்த பய உணர்வோ குற்ற உணர்வோ இல்லாமல் இயேசுவின் இரத்தத்தினாலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட திராணி. நீங்க போய் நின்று அப்பான்னு கூட்டம் கேட்கிறாரு. உங்களுக்கு ஒரு மீடியேட்டர் தேவையில்ல, எனக்கு ஒரு ஜெபிக்கிற ஆள் தேவையில்ல, எனக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவையில்ல. நான் எங்க அப்பா கிட்ட பேசுறையா. நான் நிக்கிறதுக்கு என்ன? அவர் தான் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். எஸ் மை. பொல்லாத சிந்தனை எடுத்து போட ஆண்டவரே. சென்ட் பிரான்சிஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இப்போ ரோமன் கத்தோலிக் மார்க்கத்தில் இருந்த ஒரு புனிதரை பற்றி, அவங்க புனிதன்றாங்க, அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டதை நான் சொல்கிறேன். அந்த சாங் இருக்கு, யாராவது எனக்கு உதவி செய்ய முடியுமா? டு ஹேவ் மொபைல் வித் யூ பீப்புள்? யாராவது தெரிஞ்சுங்களா? யூ கேன் சர்ச் ஆன். அவர் பாடுறார் The prayer of Francis. Lord, make me an instrument of your peace. Where there is sorrow, let me be எங்க துக்கம் இருக்கோ அங்க நான் ஆறுதல் அளிக்கக்கூடிய பாத்திரமா என்னை எடுத்து பயன்படுத்தும். நான் எங்க பாவம் இருக்கோ அங்க பரிசுத்தத்தை கொண்டு வரக்கூடிய பாத்திரமா என்ன பயன்படுத்தும். டெடிகேட்டடா வாழ்ந்திருக்காங்க. people have lived that life. நான் இயேசுவின் பிள்ளை, நான் நீதிமான்,
நீதிமான் இப்படிதான் வாழணும். அவன் உள்ளத்துல இதெல்லாம் இருக்கக்கூடாது. வேகமா சொல்றேன், அவருடைய இல்லத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரம் வேசித்தனங்களும், இதெல்லாம் நான் சொல்லணும் தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும். நல்லா கவனிங்க. வேசியோடு ஒன்றாய் இருக்கிறவன் அப்படின்னா அவன் குடும்பம் நடத்துறவன், அவருடைய பாவத்தில் ஒன்றாய் இருக்க, அவன் சரியத்தில் ஒன்றாய் இருக்கான்றார். கொருந்து பட்டணத்தில் இந்த உலக தப்பு தண்டா நடந்திருக்கு. நச்சு நச்சுன்னு பேசுறாரு. அதை வச்சுட்டு அப்படியே பேசுறாரு, இயேசுவோடு இறைஞ்சிருந்தா அவரை போல இருக்கலாம். சொல்லுங்க. இச்சையின் சிந்தையோடு கேட்டீங்கன்னா சரியா வராது. பாஸ்டர் என்ன அப்படி பேசுறான்ட்டு ஆவிக்குரிய ரீதியா பாரு. தேவனோடு நான் ஒரு என் மனைவி இல்லாமல் இன்னொரு பெண்ணோட வாழணும்னா வேசித்தனம். வாலிபனே, வாலிப சகோதரிய, உனக்கு நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்காரு, அதற்காக காத்துரு. ஒரு நடிகை சொல்றா, அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இச்சை எல்லாம் வேசி கள்ளிங்க. அவளையும் கர்த்தர் நேசிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். வேசித்தனம் ஆண்டவர் வெளுக்கிறார். உள்ளத்திலிருந்து தான் வருது. நான் சொல்லுவேன், சில பெண்கள் பார்த்து சொல்லுவேன், ரொம்ப மேக்கப் போடுவாங்க, பார்த்தா புருஷனை பார்த்தா பரதேசி மாதிரி வருவார். கோச்சிக்காதீங்க. புருஷனுக்கு மனைவி அழகு, மனைவிக்கு புருஷன். நீ யாருக்காக உடுத்துற? For whom you are putting makeup on you. நல்ல டீசெண்டாக உட போட்டுக்கிற தப்பு இல்லை, நல்ல தலை சீவிட்டு வா தப்பு கிடையாது, முக பவுடர் போடுற தப்பு இல்லை. இசைக்கு என்ன சொல்லுவோம், நாங்கள்லாம் ரொம்ப கருப்பாக இருக்கிறதுனால பவுடர் போட்டுக்கிறோன்னோ, போட்டு தப்பு கிடையாது. இசைக்க பிரான்சிஸ் ஐயா சொல்லுவார், தப்பு கிடையாது. ஆனால் யாருக்காக வாழ்கிறேன்? அப்போ தேவ பிள்ளைகளாக நீங்கள் நானும் இதெல்லாம் நம்மளோட உள்ளத்தில் இருக்கிறத வெளியே எடுத்துப்போம். ஆண்டவர் எடுத்து போடும். அப்போ நான் என்ன செய்யணும்? உள்ளக்குள்ளே நல்லதை அனுப்புனா அசுத்தெல்லாம் வெளியே வந்துடும். சொல்லுங்கய்யா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். வீட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, நல்ல ஒரு கிளாஸ் டம்ளர் எடுங்க, எடுத்து ஊரில் இருக்கிற மண்ணை அதுக்குள்ளே போடுங்க. கொஞ்சம் மண் எடுத்து போட்டு தண்ணியை ஊற்றுங்க. கலங்களாக இருக்கும். அப்படியே பாருங்கள், நேராக குழா, வீட்டில் நல்ல தண்ணீர் குழா இருந்துச்சுன்னா அந்த குழா கிட்டே போய் நீட்டுங்க, தண்ணீர் திறந்து கொடுங்க. இந்த குழா தண்ணி உள்ளே போய் போய் கொஞ்ச நேரத்தில் இல்லை மண் கசடு எல்லாத்தையும் வெளியே தள்ளி அந்த தண்ணீர் சுத்தமாயிரும். ஜீவ தண்ணீராக வசனம் உனக்குள்ளே போக போக எல்லாம் சுத்தம் வெளியே போகும். நீ உள்ள அனுமதிக்கலை, நீ வளர்ச்சி காணலை. வளர்ச்சி எதனால் வருகிறது? வசனத்தை அறிகிற அறிவினாலும் ஒப்பு கொடுத்த வாழ்க்கையினால் வளரும் பொழுது உன் பாத்திரம் சுத்தமாக இருக்கும். எத்தனை பேர் இருக்கீங்க? எல்லாரும் கண்களையும் மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஏன் என்னை சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. இந்த 2 நாட்கள் Lord cleanse me. வளர்ச்சி. 2வது கேள்வி அதுதான். நான் கர்த்தருடைய அறிகிற அறிவில் நான் வளரலைன்னா என்ன நடக்கும்? எப்படி இருப்பேன்? கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டு வருவேன், அக்கிரமக்காரனாக இருப்பேன், தேவனுக்கு பிரியமில்லாமல் இருப்பேன். சின்ன கை கழுவுற பாரம்பரியம், கை கழுவுற மேட்டர்ன்னு நினச்சின்னா உள்ளே எவ்வளோ அசுத்தமாக இருக்குடா, அதை சுத்தம் பண்ணுங்கப்பா அப்படின்னு இயேசு இந்த காலவேளையில் நம்மை பார்த்து பேசுகிறேன். எத்தனை பேர் உங்களோட இயேசு பேசியிருக்கிறார்? தப்பு கிடையாது, என்னோட பேசியிருக்கார். நான் பிரசங்கம் பண்ணும்போது முதல்ல எனக்கு பிரசங்கம் பண்ணி பார்ப்பேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உனக்கு வேலை செய்யலைன்னா யாருக்கும் வேலை செய்யாதுன்னு வாட்ச்மேன் நீ என்கிற ஒரு பெரிய இரத்த சாட்சி, சீனாவுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த ஒரு மனுஷன். வாட்ச்மேன் நீ. எங்கேயாவது நீங்கள் புத்தகம் வாங்க, ஆவிக்குரிய புத்தகங்கள் விற்றாங்கன்னா அதில் வாட்ச்மேன் நீ பற்றி இரத்த சாட்சி தான் வாங்கி பாடிங்க. அதுலேயும் உணர்வு இல்லைன்னா அதான் சொல்லுவாங்களே, ஆண்டவரே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க சில பேர். அப்படி போயிடக்கூடாது. அப்படி நம்ம போகவே கூடாது. பவுல் சொல்றார், நிர்பந்தமான மனுஷன் நான், அவரையும் ஆட்டி படைச்சிச்சுங்க. இந்த பாவ சரீரத்தில், இந்த ஜென்ம சரீரத்தில் யார் என்னை விடுதலை ஆக்குவார் அப்படின்னு சொல்லி 8ஆம் அதிகாரத்தை துவங்குறார். 8ஆம் அதிகாரத்தை துவங்கல, கடிதத்தை அடுத்து சொல்றார், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு எனக்கு ஜெயம் இயேசுவால் தான் வருது. நீ தோத்து போவதுக்காக அழைக்கப்படல பிள்ளைய. You have not called to be defeated. நீ ஜெயிக்க அழைக்கப்பட்டிருக்காய். கண்களை மூடி ஆண்டவனை பார்க்க. நல்ல தகப்பன ஆகிய தேவனே,
உம்முடைய வல்ல கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். Father, we surrender to your word. ஆண்டவரே, ஆவிக்குரிய வளர்ச்சி கிருபையிலே வளர்வது, கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர்வது. இந்த 3வது மாதம் எங்களுக்கு என்னைக்குமே வெற்றியை நடத்துகிற மாதிரி தான் ஆண்டவரே. நீர் அதை தான் சொல்லியிருக்கிறீர், உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஆண்டு அப்படி தான் எங்களை அதிசயமாக நடத்த போறீங்க. தொடர்ந்து இந்த மாதத்தில் நடத்துவீங்க ஆண்டவரே. அப்பா, எகிப்திற்கு முன்னாடி நீ செய்த அதே அற்புத அடையாளங்கள் இந்த உலகத்தில் எங்கள் வாழ்வில் நீ செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம், செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இன்னைக்கும் நீர் மாறாதவராயிருக்கிறீர். உம்முடைய கரம் குறுகி போனதே கிடையாது ராஜா. ஆண்டவர் குறுகாத உம்முடைய கரத்திற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பின் கரத்துக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். Hallelujah. We give you thanks and praise. We give you thanks and praise. உம்பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் இயேசுவே. எல்லாம் சேர்ந்து உம்பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் இயேசுவே. கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கையை நான் கழுவலாம், என் உள்ளத்தை கழுவுறேன். பட் ரத்தம் எனக்கு இருக்கு. சொல்லுங்க, கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். எல்லாரும் சேர்ந்து என் தெய்வமே, என் தெய்வமே, இயேசுநாதா, இயேசுநாதா, இதயமெல்லாம் இதயமெல்லாம் மகிழுதையா மகிழுதையா. உன்னன் மாறாத பேரன்பு என் கண்முன் இருக்கிறது. உன்னன் மாறாத பேரன்பு என் கண்முன் இருக்கிறது. திருமுன்னே உண்மையாக வாழ்ந்து வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி. என் தெய்வமே, என் தெய்வமே, இயேசுநாதா, இயேசுநாதா, இதயமெல்லாம் இதயமெல்லாம் இழுதையா இமிழுதையா. உம்பீடத்தை சுற்றி சுற்றி நான் தெய்வமே. கரைகள் எல்லாம் நீங்கிட கைகளை கழுவுகிறேன். கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். என் தெய்வமே, என் தெய்வமே, இயேசுநாதா, இயேசுநாதா, இதயமெல்லாம் இதயமெல்லாம் மகிழுதையா மகிழுதையா. கர்த்தாவே, உம்மை நம்பியுள்ளேன், தடுமாற்றம் எனக்கில்லை. கர்த்தாவே, உம்மை நம்பியுள்ளேன், தடுமாற்றம் எனக்கில்லை. சொல்லுங்க. உன்னன் சமூகம், உன்னன் மகிமை உண்மையாய் ஏங்குகிறேன். உன்னன் சமூகம், உன்னன் மகிமை உண்மையாய் ஏங்குகிறேன். எல்லாரும் சேர்ந்து என் தெய்வமே, என் தெய்வமே, இயேசுநாதா, இயேசுநாதா, இதயமெல்லாம் இதயமெல்லாம் மகிழு
ஆண்டவருக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஆமென். பாரம்பரியங்கள் அல்ல, கர்த்தருடைய வசனமே சிறந்தது. நல்ல தகப்பனே, இந்த கால வேளைக்கா நன்றி. நீர் எங்களோடு பேசி நம்முடைய திவ்ய வார்த்தைகளுக்கா நன்றி. Thank you Lord for the word that you spoke to us. உம்முடைய அன்பு எவ்வளவு சிறப்பானது ஆண்டவரே. உம்மை அறிகிற அறிவில் நாங்கள் வளரும் பொழுது எவ்வளோ நன்மை இருக்கு. உம்முடைய வசனத்தை மேன்மைப்படுத்துவது மாத்திரமே எங்கள் நோக்கமாக இருக்கும் என்று கற்றுக் கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இன்னைக்கு பாரம்பரியங்களையே பிடித்து வந்துட்டோம். இன்னார் இப்படி சொன்னார், அவங்க இப்படி சொன்னாங்க, அவங்க இப்படி செஞ்சாங்க என்று சொல்வதை காட்டிலும் என் வேத வசனத்தில் என் தேவன் என்ன எழுதி வைத்திருக்கிறாரோ அதை எங்கள் நோக்கங்களாக, எங்கள் சிந்தனைகளாக, எங்களுடைய செயல்பாடுகளாக நாங்கள் கொண்டிருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமையின் கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் ஐயா. பாரம்பரியங்கள் அல்லப்பா, உம்முடைய வசனத்துக்கு இணங்கி வாழ உதவி செய்யும். உமக்கு பிரியமில்லாததை எங்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து போடும், எங்கள் எண்ணங்களிலிருந்து எடுத்து போடும் ஆண்டவர். எடுத்து போடுவதற்கு எங்களுக்கு பலன் தாரும். அதை நாங்கள் உள்ளே நுழையாதபடிக்கு, அதை உள்ளே தங்க விடாதபடிக்கு உம்முடைய வசனத்தினால் நிரப்ப, ஜீவ தண்ணீரால் நிரப்ப, உம்முடைய வசனத்துக்கு நடுங்கி வாழ உதவி செய்யும். நாங்கள் ஜெபத்தில் கேட்டுக்கொண்டு அனைத்தையும் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்து இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.